ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, தேவன் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலையும் அவரை ஆராதிக்கவும் அவரை தொழுது கொள்ளவும் இந்த காலை ஞாயிறு ஆராதனையிலே ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அதுக்கு கோடான கோடி சோத்திரங்களையும் நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த நாள் காலை ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக பாடல் எண் 39 தேவபிதா எந்தன் என்ற பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். பாடலின் முடிவில் சகோதரர் ரவி அவர்கள் ஜெபத்தில் துவங்கி தருவார்.
நாம் ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாகிய எங்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து இம்மட்டுமாய் பாதுகாத்து பராமரித்து வந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நன்னாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் ஆண்டவரை பாதுகாத்தீர், பராமரித்தீர். பேரும் ஆண்டவரை இந்த கூடுகையில் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரை நீர் அருள் செய்திருக்கிறீர். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தருளும், ஒவ்வொருடைய வேண்டுதலையும் கண்ணோக்கி பார்த்தருளும். மீண்டும் நீர் கொடுக்கக்கூடிய செய்தியை, தாசர் மூலம் கொடுக்கக்கூடிய செய்தியை ஆண்டவரை நாங்கள் கேட்டு வாழ்விலை கடைபிடிக்கும்படிக்கு உண்டான எச்சரிக்கையான பாடங்களை நாங்கள் மனதிலே நிறுத்தி உமக்கு பிரியமுள்ள ஜனங்களாக நாங்கள் வாழும்படிக்கு அருள் செய்தருளும். வரக்கூடிய ஒவ்வொரு நேரங்களிலும் காலங்களிலும் ஆண்டவரை உம்முடைய வேத வாக்கியங்களை முன்னிறுத்தி நாங்கள் நடந்து சொல்ல ஆண்டவரை விசுவாசத்தில் நினைத்திருக்க, சகோதர ஐக்கியத்தில் நினைத்திருக்க நீர் கிருபை பாராட்டி அருள் புரிந்தருள வேண்டும் என்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். இன்றைய நாளைக்குரிய விசுவாச பிரமாணம் வாசிக்கும்படி சகோதரர் சிபு அவர்களையும், அதனைத் தொடர்ந்து காலை தீர்மானம் வாசிக்கும்படி சகோதரர் ஜிஜு அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். நமது விசுவாசம். தாம் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதியும் அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் ஆதர்சனமான தேவனுடைய தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனில் எழுந்து மனசர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மருத்துவரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனோடருக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமின் வலது பாரசத்தில் வீட்டிற்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்கு தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்தாவியை விசுவாசத்தில் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தல் அடையும் தம்முடைய சபையாக சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனடைய வழி நடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்கும் மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்ருவாகி மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய நாளைக்குரிய காலை தியானங்கள். கர்த்தரிடத்தில் ஒரு வாக்குறுதி. பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய பிரமாணம் என் இருதயத்தில் மென்மேலும் ஆட்கொண்டு உம்முடைய சித்தம் அழிவுக்குரிய என் மாம்சத்தில் நிறைவேற்றப்படுவதாக. தேவையான போது உதவியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள உம்முடைய கிருபையை சார்ந்த இந்த வாக்குறுதியை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறேன். அறுவடை வேளையில் பொதுவான காரியங்களையும் அதில் நான் குறிப்பாக உரிமையாக உற்சாகத்துடன் பங்கெடுக்க எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய பங்கையும் மற்ற எல்லா இடங்களிலும் உள்ள உடன்பாட்டையின் பங்கையும் அனுதின பரலோக கிருபாசன தண்டையில் நினைவு கூறுகிறேன். இவற்றுடன் உமக்கு பிரியமான மந்தைக்கும் ஊழியம் செய்யும் திராணிகளான நோக்குடன் கூடுமான வரையில் என்னுடைய சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் கிரியைகளையும் ஆழ்ந்த பரிசோதனை செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். 2 எஜமானர்கள் இருப்பதை நினைவில் கொண்டு அசுத்தாவிகளுடைய தொடர்புடைய எல்லா துர்க்கரியங்களையும் எதிர்ப்பதற்கு விழித்திருந்து இவைகளெல்லாம் எதிராடைய கண்ணிகள் என்று உணர்ந்து எல்லா நியாயமான வழிகளையும் எதிர்ப்பேன் என்று உம்மிடம் உறுதி கூறுகிறேன். மேலும் கீழுள்ள விதிவிலக்கு தவிர எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எதிர்ப்பாளினிடத்திலும் தேவனுடைய ஜனங்களாகிய சபையார் முன்னிலையில் நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அப்படியே தனிமையில் நடந்து கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன்.
விதிவிலக்கு. சகோதரராக இருக்கும் பட்சத்தில் மனைவி, குழந்தைகள், தாய் மற்றும் உடன்பிறந்த சகோதரிகளாக இருக்கும் பட்சத்தில் கணவன், குழந்தைகள், தந்தை, உடன்பிறந்த சகோதரர்கள். கூடுமான வரையில் அறை கதவுகள் அகலமாக திறந்திருக்காத பட்சத்தில் எதிர்ப்பாளரோட ஒரே அறையில் தனிமையில் இருப்பதை தவிர்ப்பேன். ஆம். இந்த நாளைக்குரிய வாக்கு தத்தம் வாசிப்பவர் சகோதரர் ஜான் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மன்னாவை நமக்கு வழங்கும்படி சகோதரர் வசந்த் அவர்களை அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குண்டான மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மட்டும். நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இதற்குண்டான விளக்கம்: முற்காலத்தில் மோசேயிடம் கூறினது போன்று இன்றும் தாழ்மையுள்ளவர்களாய் இருப்பவர்களிடம் தேவன் கூறுவது என்னவென்றால், நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். இங்கு நாம் நம் மீதோ அல்லது நம்முடைய சொந்த தீர்ப்பின் மீதோ அல்லது பலத்தின் மீதோ நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதே முதலாம் பாடமாக அமைகின்றது. மேலும் நாம் நம்முடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் முழுமையான நம்பிக்கையும் தேவனின் மீதே வைக்க வேண்டும் என்பதே இங்குள்ள மற்றும் ஒரு முக்கிய பாடமாகும். இந்த முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளாத வரையிலும் யாரும் தேவனுடைய பிரதிநிதியாக பயன்பட முற்றிலும் தகுதி பெற முடியாது. கர்த்தருடைய கண்கள் அவரால் ஒரு முக்கியமான வேலைக்கு பயன்பட வேண்டுமெனில் அனைத்து கர்த்தருடைய ஜனங்களுக்கும் தாழ்மை என்னும் பண்பு மிக அவசியமானது என்கிற உண்மையை வேத வாக்கியங்கள் உள்ள யாவும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் இந்த காரியத்தை தங்கள் நினைவில் தொடர்ந்து வைத்துக் கொண்டு உறுதியாக இதன்படி தங்கள் வழியை அமைத்துக் கொள்ளவில்லையானால் அவர்கள் அதிகமாய் பயன்படுத்தப்படுவார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் என்பது. அனுதின பரலோகமன்னா ஜனவரி 4ஆம் தேதி 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். யெகோவாவுக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து யெகோவாவுக்கே காத்திரு. இதற்கு கொடுக்கப்பட்ட விளக்கம்: தேவ திட்டத்தில் காலங்கள் ஒரு முக்கியமான காரியமாகும். நாம் கேட்டவைகளை பெற தாமதமாகி சோதனைகளினால் நாம் அதிகமாக துன்பப்படும் போது சோர்ந்து அதிருப்தி அடைதல் கூடாது. தேவன் உலக சிருஷ்டிப்பிலே குறித்த காலத்தின்படி மனுஷனை அதில் குடியேற்றினார். பாவத்திலே மனிதன் விழுந்த போது இரட்சகரை உலகளை அனுப்பும் வரை குறித்த காலத்திற்கு தீங்கின் அனுபவத்தை பெற பூமியிலே வைத்தார். கிறிஸ்துவோடு மகிமையில் ஆட்சி செய்ய திருச்சபையை தேர்ந்தெடுக்க குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அவரது ஒவ்வொரு பிள்ளையும் சரியாக செதுக்கப்பட குறித்த காலம் கொடுக்கப்பட வேண்டும். ஏற்ற காலத்தில் நம் ஜெபத்திற்கு தாமதமின்றி பதிலளிப்பார். குருவியின் வீழ்கையை கவனிக்கிறவரும் நமது தலைமுடியை எண்ணுகிறவருமாகிய அவர் தமது பிள்ளையின் சிறு வேண்டுதலையும் கவனியாதிரார். இது கொடுக்கப்பட்ட ஆதரவசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25 முதல் 26. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. நம்ம இன்று பார்க்க இருக்கிற பாடத்திற்கு ஆதார வசனம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாசிக்கும்படி சகோதரர் அபிநதாப் அவர்களை அழைக்கிறோம். இந்நாளுக்குரிய வேத வாசிப்பு பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணமாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணமாய் திரும்பி போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. நம்ம இன்று பார்க்க இருக்கிற சத்திய பாடத்தினுடைய தலைப்பு மாயை. மாயை என்ற தலைப்பின் கீழாக தூது கொடுக்கும்படி ரத்னபுரியில் வந்திருக்கிற அன்பு சகோதரர் டைசன் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் பிரியமாக அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, முதலாவது உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதா தேவன் நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாத அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த ஞாயிறு காலை ஆராதனை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது கோவை ரத்தனபுரியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களை கூட திருப்பூர் சபையாருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு வருஷத்துக்கு அப்புறம்
திருப்பூர் சபையில வந்து தேவனுடைய வார்த்தைகளை பயந்தளிப்பதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கார். அதற்காக கூட என்னோட தனிப்பட்ட முறையிலே நான் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நான் நன்றிகளை ஏற்படுத்திக் கொள்கிறேன். ஸோ இந்த இன்னைக்கு காலையில வரும்போது கூட 2009 2010 அந்த அரோமா ஹாலில் பேசிக் கிளாஸ் போட்டாதான் எங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ ஏன்னா வார வாரம் வந்து திருப்பூருக்கு வந்துட்டு இருப்போம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு தேவன் அப்படியே கடந்த காலங்கள் எல்லாம் வந்து திரும்பி பார்க்குற ஆல்மோஸ்ட் எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க? 15 வருஷத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இன்றைய தினத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சாலமோன் ஞானி அவர் வாழ்க்கையில அநேக காரியங்களை பை எக்ஸ்பீரியன்ஸா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் அனுபவிச்சிருக்கிறார். அதை தான் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதான் பிரசங்கியினுடைய காரியங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயை மாயை எல்லாம் மாயை. அது என்னங்க எல்லாம் மாயைனா? பாருங்க, அவர் சொல்லும் போதே மாயை மாயன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாம் மாயை வசனம் தான், வசனத்தை தான் எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். எல்லாம் மாயைங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? எல்லாம் மாயைனா எல்லாமே, இந்த பூமியில எல்லாமே என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயை தான் அப்படிங்கிறத சாலமோன் ஞானி என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சோ இதுல இது இவருதான் எழுதினாரா அப்படிங்கிறதுக்கு அவரே என்ன பண்ணிருக்காருன்னா முதல் அதிகாரம் முதல் வசனத்துல சொல்லியிருக்கார். வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 1:1 முதல் தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள் மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜா பார்க்கும்போது பிரசங்கி அப்படின்னு ஏன் டைரக்டா சாலமோன் அப்படின்னு எழுதியிருக்கலாம் இல்லையா? ஏன் பிரசங்கியின் வாக்கியங்கள் அப்படின்னு அவர் எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரசங்கி அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன பிரசங்கிமார்கள் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? த பிரீச்சர்ஸ் ஆர் டீச்சர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்களோ ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அப்போ இவர் கடைசியில் எழுதின இந்த ஒரு புஸ்தகம் தான், அதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி பாகத்துல எழுதக்கூடிய புஸ்தகம் தான் இந்த பிரசங்கி புஸ்தகம். அதிலே அவர் அநேக அனுபவங்கள் தன்னுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவர் பட்டிருப்பார். சோ அதை தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த புஸ்தகம் பூரா அவர் பாத்தீங்கன்னா எழுதியிருக்கார். சொல்ல போனா ஒரு வயது முதிர்ந்த ஒரு ராஜா அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு அப்படிங்கறத தேவன் அவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரு. அததான் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு எழுதியிருக்காரு. இப்ப நீங்க கூட கேட்கலாம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அனுபவிச்சீங்க அதனால இப்படி எழுதுவீங்க, நாங்க வந்து எதுவுமே இது வரைக்கும் என்ன பண்ணல அனுபவிக்கல, நான் எங்களுக்கு நீங்க படிக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்க, அதாவது சாலமோன் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நான் ஆல்ரெடி எல்லாமே அனுபவிச்சிட்டேன்பா, ஆனா பார்த்தேன் ஒண்ணுமே இல்ல, சூரியனுக்கு கீழே காண்பது எல்லாமே எப்படி இருக்கு, மாயும் மனதுக்கு சஞ்சலமா தான் இருக்குதுங்கிறத நான் பார்த்துட்டேன். அதனால தயவு செய்து நீங்க போய் அதுல போய் என்ன ஆயிடாதீங்க, விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கிறார். சோ பாடத்தோட இந்த ஆதார வசனம் நம்ம பார்த்தோம். வசனம் திரும்ப வாசிக்கலாம் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. சரி, தாயின் கருவில இருந்து வெளியே வரும்போதே வந்து 1 கோடி ரூபாய் பணத்தோட வெளியே வந்தோமா, இல்ல பெரிய ஆஸ்தி பொருளோட வெளியே வந்தோமா? என்ன சொல்றாருங்க அவர்? மனிதன் எப்படி தாயின் கருவிலிருந்து வெளியே வராரோ பார்க்கும்போது நிர்வாணியா தான் வரார். எந்த ஒரு குழந்தையும் நிர்வாணியா. அதே போலதான் இந்த பூமிக்கு திரும்பும்போது என்ன பண்றாங்க, ஒண்ணுமே இல்ல. எவ்வளவுதான் நீங்க சம்பாதிச்சு வச்சாலும் எடுத்து எதாவது எடுத்துட்டு போயிட முடியுமா? கூட மண்ணோடு மண்ணாக தான் வந்து கிறிஸ்து வந்து எழுப்புற வரைக்கும் எப்படிதான் இருக்கணும், மண்ணில் தான் இருக்கணும். மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்ப. இதான் மனிதனோட வாழ்க்கை. அதாவது தாயின் கருவில உருவாகுறதுல இருந்து மண்ணுக்கு போறதா வாழ்க்கை. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அடாடாடா மனுஷன் படக்கூடிய காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப என்ன சொல்லுவோம், வருஷத்தினுடைய முதல் வாரமா ஹாப்பி நியூ இயரா, சரி ஓகே ஹாப்பி, அதாவது நியூ இயர் மட்டும்தான் வருதே தவிர எந்த ஹாப்பி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. உண்மையை சொல்ல போனா அதுதான். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா சத்தியத்துல எப்படி இருக்கோம், ஹாப்பியா இருக்கும். ஆனா வாழ்க்கையில பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், அடடா இதுல இருந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனுக்குளமே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சோ இதுதான் விஷயம். வெறும் வருடங்கள் மாத்திரம் கடந்து போயிட்டு இருக்கே தவிர மனிதனுக்கு எந்த விதமான ஹாப்பி இல்லை.
ஹாப்பி எங்க யார் தான் கொடுப்பாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சேம். இதுல ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டுல சாலமோன் ஞானி என்ன காரியங்களை எழுதுறாரோ அது அப்படியே பவுல் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட நிருபங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆலோசனையா என்ன பண்றாருன்னா நிறைய கொடுக்குறாரு. நீங்க நல்லா கவனிக்கலாம், அப்படியே பேரலா இருக்கும். சாலமோன் ஞானி அவர் எழுதின இந்த பிரசங்கினுடைய புஸ்தகத்தின் காரியங்களை அப்படியே பவுல் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட நிருபங்கள்ல அவர் வந்து எழுதுவார் அப்படின்னு பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6:6-8. 1 தீமோத்தேயு 6:6 முதல் போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். சரி, எதுங்க மிகுந்த ஆதாயம் இந்த பூமியில? அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எது மிகுந்த ஆதாயம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பொண்ணோ பொருளோ இல்ல பெருமையோ தற்பெருமையோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. எது மிகுந்த ஆதாயம் அப்படிங்கிறாருன்னா போதும் என்கிற மனதனுடைய கூட தெய்வ பக்தியே. யாராவது போதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? சாப்பிடும் போது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது இந்த வயிறுக்கு, ஏன்னா வயிறுக்கு அவ்வளவுதான் இடம் இருக்கு, சரிங்களா, போதுன்னு சொல்லுவாங்க. மத்த வேற ஏதாவது போதுன்னு யாராவது சொல்றதை நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு கார் வாங்குவாரு, அடுத்தது இன்னொரு கார் வாங்குவாங்க, ஒரு வீடு கட்டுவாரு, இன்னொரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். இந்த மாதிரி இந்த பொண்ணு பொருள்ல தான் ஒட்டுமொத்த மனுக்குளமே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. சரி, நம்ம அதுல ஏதாவது இருக்கிறத காப்பாத்திக்க புள்ளிக்கிறீங்களா? சரி, ஓகே. அப்போ போதும் என்கிற மனதனுடைய கூட தெய்வ பக்தி எப்படி இருக்குங்களா? மிகுந்த ஆதாயம் அப்படிங்கிறார் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல். பாருங்க, தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. சேம் அப்படியே பாருங்க, அங்க சாலமோன் ஞானி எழுதின அதே ஒரு காரியத்தை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல. அங்க நிர்வாணின்னு சாலமோன் ஞானி சொல்றார், இங்க என்ன சொல்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் உலகத்திலே நாம் ஒன்னும் என்ன பண்ணல, கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போறதும் இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்க, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவுள். பாருங்க, இவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆள். இவர் சொல்ற கேட்கலாம் இல்லைங்களா? பாருங்க, ஒரு ரோமன் சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தாரு, மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்காக நஷ்டம் குப்பையுமா என்ன பண்ணிருக்காரு, வந்திருக்கார். வந்துட்டு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா உண்ணவும், அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சாலமோன் ஞானியாவது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேண்டாப்பா அப்படிங்கிறாரு. ஆனா இவரு கரெக்டா கிறிஸ்தவர் தேர்ந்தெடுக்கும் போதே என்ன ஆயிட்டாரு, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாரு. இப்ப ஏப்பா நீ என்னோட முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமா, என்னோட பிள்ளைகளால ஏன் நீ துன்பப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு உடனே என்ன ஆயிட்டாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். சரிங்களா? அப்போ இவர் சொல்ல அப்புறம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது எப்படி இருக்கணும், போதும் என்று இருக்க கடவோம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா அவர் வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சாரு, எழுதுறாரு. சோ இதுவும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய லாஸ்ட் ஸ்டேஜ்ல அவர் எழுதுறாரு. யாருக்கு? தன்னுடைய சொந்த குமாரனா சத்தியத்திலே சொந்த குமாரனாக தீமோத்தேயு கிட்ட என்ன பண்றாருன்னா அவரோட வாழ்க்கையின் பாடங்களை என்ன பண்றாருன்னா தீமோத்தேயுக்கு சொல்றாரு. அப்படியே நீங்க ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கணுமா நம்மளுடைய வாழ்க்கையில? இதுதான் பிரச்சனை. இது கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், நம்மளுக்கு வந்து எதுவுமே மைண்ட்ல வந்து எனக்கு சொல்ல முடியல, என்னங்க வாழ்க்கை அப்படிங்கிற யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் அப்படிங்கிறார். சரிங்க, அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு, பட் இந்த சப்ஜெக்டுக்கு இது எவ்வளவு நம்மளுக்கு போதும். ஓகே, மாயை அப்படிங்கிற வார்த்தையை மாத்திரமே இந்த பிரசங்கி புஸ்தகத்துல 38 தடவை என்ன பண்ணிருக்காருன்னா பயன்படுத்தி இருக்காரு. நீங்க ஆனா எண்ணி பாத்தீங்களா பதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாலுமே எண்ணி பார்த்தாங்க பதர். சரிங்களா? பார்த்ததுலதான் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த மாயை அப்படிங்கிற வார்த்தைய 38 தடவை என்ன பண்ணிருக்காருன்னா இந்த புஸ்தகத்துல அவர் பயன்படுத்தியிருக்காரு. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கலாம். சோ இந்த பிரசங்கிக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எக்லீசியாஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பூர் எக்லீசியா அப்படின்னு சொல்லு. எக்லீசியானா என்னது? சபையார் கூடக்கூடிய இடம் தான் எக்லீசியா. எக்லீசியா அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு லத்தீன் மொழியில, சரிங்களா, லத்தீன் மற்றும் கிரீக் இது சேர்ந்த ஒரு மொழி தான் எக்லீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த எக்லீசியா அப்படின்னால என்னன்னா சபை கூடி வருதல். சரிங்களா? கேதரர் இல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்லீசியாஸ்டிஸ் அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து பிரசங்கிக்க கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் இங்க மீனிங் அப்படியே போட்டிருக்கு. ஹீப்ரூல வந்து பாத்தீங்கன்னா கோஹெலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பிரசங்கி அப்படிங்கறத ஹீப்ரூல எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோஹெலட் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. சோ கேதரர், இதோட மீனிங் என்னன்னா கேதரர், எல்லாத்தையும் ஒன்றிணைத்து
போதிக்கிறவர் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்லீசியாஸ்டஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஆங்கிலத்துல எப்படி இருக்கும்னா எக்லீசியாஸ்ட் இருக்கும், தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கும். சரி, இந்த பிரசங்கி புஸ்தகத்தை ரெண்டு விஷயமா என்ன பண்ணலாம்னா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு, நம்மளுடைய வாழ்க்கை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தல். இரண்டாவது, தேவனோட ஒப்பு கொடுக்காம நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரெண்டு விதமா பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி பிரிஞ்சிருக்காருன்னா, நம்ம வாழ்க்கையை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்ததான வாழ்க்கை எப்படி இருக்கும். ரெண்டாவது பார்ட் எப்படி அவர் சொல்றாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரெண்டு விஷயமா என்ன பண்ணிருக்காருன்னா பிரிச்சிருக்காரு. சோ கம்ப்ளீட்டா இந்த பிரசங்கி புஸ்தகத்தை என்ன பண்ணலாம்னா ஒரு 4 பிரிவுகளாக என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1-11 இங்கே நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உலகத்திற்காக உழைப்பது ஒருபோதும் உண்மையான மகிழ்ச்சி என்ன ஆகாதுங்களா, தராதாமா. அவர் எழுதுறாரு, இந்த புஸ்தகத்தை பிரிக்கணும்னா இப்படி பிரிச்சு நீங்க படிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1-11. 2ஆம் விஷயம் எப்படி சொல்றாருன்னா, தேவனுக்காக தேவனால் அளிக்கப்பட்ட வாழ்க்கையை, அதாவது தேவன் இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அது ஒரு வரம். தேவன் நம்மளுக்கு கொடுத்துக்க ஒரு வரம். ஆமா, அதுல வாழ்ந்து மகிழ்ச்சியை அனுபவிங்கள். தேவன் கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து, அதாவது சம்பரமாய் வாழ்ந்து இல்ல, எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து நீங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்க மகிழ்ச்சியா இருங்கள் அப்படிங்கிறார். அது பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் ஃபுல்லா இந்த தலைப்பின் கீழாக தான் என்ன பண்றாருன்னா அவரு எழுதுறார். அடுத்தது 3வது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளமை பருவத்திலிருந்தே தேவனை கீழ்ப்படிய தொடங்குங்கள். எப்ப சொல்றாரு? இளமை பருவத்திலிருந்தே. சரிங்களா? அப்பவே இருந்தே நீங்க என்ன பண்ணுங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம் அப்படிங்கறத சொல்லாரு. 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் இந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லார். கம்ப்ளீட்டா யூத்ஸுக்கு, வாலிபர்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு காரியம். முடிவா அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவனை நம்பி கீழ்ப்படியுங்கள். கடைசியில அவர் சொல்றதுதான், உங்க வாழ்க்கைய வந்து நீங்க எப்படியே மனமோன போக்கு மாதிரி போகாதீங்க, தேவனை மாத்திரம் நம்பி நீங்க கீழ்ப்படிஞ்சு உங்க வாழ்க்கையை நீங்க செலுத்துங்க அப்படிங்கிற அவர் சொல்றார். பாரு, 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இதுல எழுதியிருக்கார். இப்ப இந்த பிரசங்கி புஸ்தகத்தை ஒரு அவுட்லைனா நம்ம பார்க்கணும்னா இந்த 4 தலைப்பின்குள்ளாக என்ன பண்ணிடலாம்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசங்கி புஸ்தகத்துல சாலமோன் ஞானி இதெல்லாம் மாயை அப்படின்னு அவர் சொல்றார். சரிங்களா? ஒரு லிஸ்ட் போடலாம். சரிங்களா? என்னென்ன இருக்கும், நீங்க ஏதாவது கெஸ் பண்றீங்களா? கேள்வி திருப்பி கேட்கட்டுங்களா? சாலமோன் ஞானி, ஏன்னா ஆல்ரெடி படிச்சிருக்கோம், பிரசங்கியெல்லாம் நம்ம படிக்காம இல்ல. சரிங்களா? யூத் கன்வென்ஷன்லயே நம்ம வச்சிருக்கோம் பிரசங்கி புஸ்தகத்தெல்லாம். சரிங்களா? சாலமோன் ஞானி அவருடைய பார்வையில எதெல்லாம் மாயை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அப்படிங்கறது உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுங்களா? மாம்ச ரீதியா சகோதர ஒரே அடியா அடிச்சிட்டாரு. மாம்ச ரீதியா நம்ம திங்க் பண்றது எல்லாமே எப்படிதான் இருக்கு, அது ஒரு மாயை அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அந்த மாம்ச ரீதியா திங்க் பண்றதா என்னென்ன அப்படிங்கறத என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை. சரிங்களா? மனுஷன் என்ன பண்றாங்க, ஒரு சர்டைன் ஏஜ், ஒரு அடல்ட்ஃபுல் ஸ்டேஜ் படிச்சு முடிச்சுட்டு அடுத்த கேள்வி என்னதான் கேட்பாங்க, என்ன வேலைக்கு போறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இதேதான் கேட்பாங்க எல்லாரும். இது மனுஷனுடைய ஒரு இயல்பு. சரிங்களா? எல்லாமே இன்னைக்கு சாலமோன் ஞானி தான். அவரே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து என்ன பண்ணோம்னா, பாருங்க, தேவன் ஒரு சில கேரக்டர் வந்து பெக்யூலியரா வச்சிருக்காரு. இவங்க வாழ்க்கையில பாருங்க, அதிகம் சம்பாதிக்கணுமா போய் சாலமோன் ஞானி பாரு. இன்னும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளா தேவன் வச்சிருக்காரு. சரிங்களா? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணுங்க, செல்வம், வெல்த். சரிங்களா? 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அண்ட் ஆனந்தம். நம்ம இந்த மனுஷன் என்ன சொல்றாங்க, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு இந்த மகிழ்ச்சி அப்படிங்கறதே எல்லாரும் நாடி தேடி ஓடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, அடுத்தது இளமை பருவம். சரிங்க, இதெல்லாமே மாயை அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அப்படியே இளமையாவே இருந்துருவாரா? சரிங்களா? ஒவ்வொரு வருஷம் ஆக ஆக என்ன இதாயிட்டு இருக்கு, வயசாயிதான் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இளமை என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? அடுத்தது கடின உழைப்பு. நான் வந்து சாலமோன் ஞானி சொன்னதான் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, நானும் எடுத்து போடல, இது எல்லாமே வசனம் இருக்கு. சரிங்களா? கடின உழைப்புங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பாருங்க என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு என்னமோ சொல்லுவாங்க. உலகத்தார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாமே வந்து என்னதான் அப்படிங்கிறாருன்னா, சாலமோன் ஞானி
ஒரு மாயை அப்படின்னு என்ன பண்ணாருன்னா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஞானம். குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம்? சின்ன வயசுல இருந்தே அதப்படி இதப்படி போட்டு என்ன பண்ணுவோம்? அப்பதான் நீ என்ன ஆவ, நிறைய உனக்கு நாலேஜ் வரும். பைபிள் படிக்கிற சொல்றோமோ இல்லையோ, எந்திரிச்சு என்ன படிக்க சொல்லுவோம்? புக் எடுத்து படி, எக்ஸாமுக்கு படி. இதுதான் இதை வந்து உலக இது. எந்த ஒரு தாய் தாப்பும் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய குழந்தை வருங்காலத்திலே நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும்னு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தராது அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அடுத்தது மனிதனோட வாழ்க்கையே மாயங்கிறார். சரிங்களா? கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனாலதான் மாயை மாயை எல்லாம் மாயை சொல்லும் போது இந்த உலகத்துல அனைத்துமே அப்படித்தான் இருக்கான். மாய வெறுமை அப்படின்னு என்னங்க? எம்டி. வெறுமைன்னா என்னதுங்க? வெறுமைக்கு ஏதாவது அளவு மதிப்பிட முடியுமா? அது மாதிரிதான் மனித வாழ்க்கை மதிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறார். சரிங்களா? கடைசியா அவர் சொல்றது இதுதான் 8 பாயிண்ட். ஓகே, இந்த 8 பாயிண்ட் தான் இந்த பாடத்தோடைய ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இல்ல வேற ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. இது எல்லாமே அடங்கிடும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 8 பாயிண்ட்டுக்குள்ள மனிதனோட வாழ்க்கை எல்லாமே அடங்கிடும். சரிங்களா? 8 பாயிண்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுங்க? வேலை. சொல்லுவாங்க, கவர்மெண்ட் வேலை மட்டும் கிடைச்சிச்சுன்னா காலத்துக்கு என்ன பண்ணலாம்? உட்காந்துக்கலாம். சரி, இதுதான் வந்து சொல்லுவாங்க. இப்போ வேற கவர்மெண்ட் வேற என்ன சொல்லிடுச்சு? பென்ஷனும் 10 வருஷம் ஒர்க் பண்ணாலே பென்ஷனும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டாங்க. இதுல கேட்கவே வேண்டாம். சரிங்களா? சரி, நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு பாயிண்டா. பைபிள்ல நம்மளுக்கு இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறத என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 1:14. பிரசங்கி 1:14. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. பாருங்க, எல்லாம் சொல்லிட்டார். எல்லாம் மாயையும். என்னப்பா வாழ்க்கை அப்படி சொல்றோம் இல்லைங்களா? மாயும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்குது அப்படிங்கிறார். சரி, ஃபர்ஸ்ட் வேலை. சாலமோன் ஞானி என்ன வேலை செஞ்சார்? அவரு வேலைதான். அது ஒரு வேலைதான். அவரோட பொறுத்தளவுல ராஜானா சும்மா வந்துட்டு சும்மா போறவரா? ஜனங்களை வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்தணும், நியாயம் விசாரிக்கணும். சரிங்களா? இது ஒரு வேலை தானே. சரிங்களா? ஓகே. சாலமோன் ஞானி வந்து பாத்தீங்கன்னா அவரு அநேக விஷயங்கள்ல வந்து அவர் சொல்றார். பிரசங்கி 2:4-11 நீங்க நோட் பண்ணீங்கன்னா பாருங்க, சில வசனங்கள் மட்டும் நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 2:4-11. நான் பெரிய வேலைகளை செய்தேன். பாருங்க, அவரே சொல்றாரு. இதெல்லாமே அவரே ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்றாரு. வேற யாரும் வச்ச எக்ஸாம்பிளா சொல்லல, அவரே வச்ச எக்ஸாம்பிளா சொல்றாரு. நான் பெரிய வேலைகளை செய்தேன். என்ன கலெக்டரா? இப்ப ராஜாக்கு மேல வேற என்ன வேலை இருக்குங்க இந்த பூமியில? சரிங்களா? அது ஹையஸ்ட் சொல்றோம் இல்லைங்களா? பிரைம் மினிஸ்டர் நம்ம லெவல்ல வச்சா பிரைம் மினிஸ்டர்னே வச்சுக்கலாம், இல்ல பிரசிடென்ட்னே வச்சுக்கலாம். அந்த லெவலுக்கு இருந்த ஒரு ராஜா பார்க்கும்போது சாலமோன் ஞானி, நான் பெரிய வேலைகளை செய்தேன். எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளை சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலுள்ள வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருள்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். சொல்ற ஒரு லிஸ்டா சொல்றாரு பாருங்க. ஏன்னா அது போகணும்னா இவரை காட்டிலும் இந்த பூமியில ஒரு செல்வமானா வாழ்ந்தவர் யாருமே இல்லைங்கிறத அவரே சொல்றார். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்மனமும் ஆனேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. எனக்கு இந்த தேவன் கொடுத்த நான் வேலையினாலே சம்பாதித்ததும் அல்லாமல் தேவன் எனக்கு ஞானத்தையும் கொடுத்திருக்காரு, அதுவும் மிகுதியா இருந்துச்சு சொல்றாரு. என் கண்களில் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். இப்ப சொன்னா இப்ப போய் ஒரு பென்ஸ் கார் வாங்கணும்னு நினைச்சா என்ன பண்ணிக்கலாம்?
அதாவது அவருடைய ஸ்லாங்ல நம்ம சொல்றோம்னா போய் வாங்கிக்கலாம். இல்ல இப்ப சொல்ற அருமையா சொல்றார், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? நான் இது வாங்கணும்னு நினைச்சா வாங்கிடுவேன், என்னால எல்லாமே பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்த ஒரு ஞானி அவர் என்ன பண்றாருன்னா சொல்றார், 11ஆம் வசனம் வாசிங்க. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்ப நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன நம்மளுக்கு? நியூ இயர் இல்ல, அதாவது நம்ம எப்ப ஞானஸ்தானம் எடுத்தவோ அப்பவே நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த பூமிக்கு மரித்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பூமிக்கு மறிச்சு மத்ததுக்குள்ள எப்படி இருக்கும் சொல்றோம், வாயின் வார்த்தையில சொல்றோம். ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்றோம்? எதுக்காக வேலைக்கு போறோம்? எதுக்காக? உண்ணவும் முடுக்கவும் இருந்தா ஓகே. ஆனா நம்ம தேவையை அதிகப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை போய் மாட்டிக்கிறோம். சரிங்களா? நிறைய பிரச்சனைகள் வருது, சத்தியத்தை விட்டே போறதுக்கு உண்டான அநேக சூழ்நிலைகள் வருது. இது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கா இல்லைங்களா? உண்மையாலுமே இருக்கு. அவர் சொல்ற சாலமன், நான் என் கண்கள் இச்சித்துக்கு நான் ஒன்றையும் மறைக்கவில்லை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். சரிங்களா? ஆனா எப்படி இருக்குன்னு சொல்றாருங்க, எல்லாம் மாயையும் மனதுக்கு எப்படி இருக்கான்? சஞ்சலமா தான் இருக்கு. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். சிம்பிளா சொல்லிட்டார். இவ்வளோ விஷயங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு இத்தனை வேலைக்காரர் இருந்திருக்காங்க, சங்கீதக்காரர்கள் இருந்திருக்காங்க, ஆடு மாடுகள் இருந்தது. எனக்கு முன்னாடி இருந்தவங்களை காட்டிலும் நான் எப்படி இருந்திருக்கேன், அவ்வளோ சம்பிரமாய் நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். எல்லாமே எப்படி இருக்குன்னா மாயை, மனதுக்கு சஞ்சலம் இருக்கு அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றார். ஓகே, திரும்ப அவரே சொல்றாரு பாருங்க, பிரசங்கி 2:25 வாசிங்க. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? எதுக்கு வேலைக்கு போறோம்? நீங்க இப்பதான் சொன்னீங்க, எதுக்கு வேலைக்கு போறோம்? எதுக்கு வேலைக்கு போறோங்க? 3 வேளை சாப்பிடணும். சரிங்களா? நம்மளுடைய வயிற்றுக்கு சாப்பிடணும், நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்? உழைக்கணும். இதுதான் ஒருத்தர் வேலைக்கு போகக்கூடான ஒரு இது. இவர் சொல்றாரு, நான் இவ்வளவு வேலை பார்த்தேன், எனக்கு சாப்பிட்றதுக்குன்னு இருந்த அளவு என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு எல்லாமே தேவன் எவ்வளவு அருமை எழுதி வச்சிருக்காரு தெரியுங்களா பைபிள்ல. எக்ஸாம்பிள் பாருங்க, அப்படியே சாலமோன் முன்னாடி பாருங்க. சரிங்களா? சொல்றாரு, என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? கேள்வி கேட்கிறார். யாருன்னு கேட்டவருக்கு பதில் இல்லாமையா இருக்கும்? இருக்கு. ஏன் கேட்கிறாருன்னா, இவ்வளவு விஷயங்களை பாருங்க. நம்ம என்ன சொல்றோம், வேலைக்கு போறதே 3 வேளை நல்ல ரிச் ஃபுட்டா சாப்பிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னதுங்க, துரிதமாய் சம்பாதிக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பு அப்படிங்கிற விஷயம். இப்போ இவர் பாருங்க ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, பைபிள் ஆல்ரெடி எழுத வச்சிருக்கு. எங்க இருக்குன்னா 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22-23 நீங்க பார்க்கலாம். அவர் நாள் ஒன்றுக்கு அவருடைய அந்த சாப்பாட்டுக்கு செலவு மாத்திரம் அவருக்கு மாத்திரம் நல்லா கவனிக்கலாம், அவருக்கு மாத்திரம் எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்க பாருங்க. இப்ப கூட நம்ம ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் சாப்பிட முடியும்? ஒரு 3 வேளை சாப்பிடலாம். ஒரு பஃபெட்ல கொண்டு போய் விட்டோம்னா என்ன பண்ணலாம்? எவ்வளவு? அதுவும் சொல்லுவோம், இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, என்ன பண்ணி நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டும் சாப்பிட்டு வந்துடும். இவர் சொல்றாரு, இவர் எழுதப்பட்டிருக்கு, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 4:22-23. நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லியமாவும் 60 மரக்கால் மாவும். 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும். மெல்லிய மாவு வேற, மாவு வேற. சரிங்களா? இது நம்மளுக்கு அரைக்கால்னா என்னது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அது என்ன கணக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதான், ஒன்னா கேஜி இல்லாட்டி லிட்டர். கரெக்டா இல்லைங்களா? இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச கணக்கு. அந்த கணக்கையே நான் கொண்டு வரேன். சரிங்களா? ஒரு நாளைக்கு மாத்திரம் இவருக்கு, சரி அதான் தெளிவா இருக்கு வசனம். ஒரு நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு. சரி, நமக்கு சார் ரொம்ப ரிச் பீப்புளா இருக்காங்கன்னு அம்பானி குடும்பம்னே வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 லட்சமா வச்சுக்கலாமா? அதுவே அதிகம் தான் நான் சொல்றேன், பட் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இவரோட இதுல பாக்கலாம். ஏன் நம்ம பாக்குறோம்னா, அவ்வளோ பெரிய ஒரு சம்பாரிச்சு சொல்றார், இதெல்லாம் நான் சாப்பிட்டு என்னன்னு சொல்றாரு கடைசியா, மாயே இது எல்லாம் நான் ஓடுனதெல்லாம் வீண்பா அப்படிங்கிறார்.
சரிங்களா? அடுத்தது இது வந்து வெஜ் ஐட்டம்ஸ். அடுத்து நான்வெஜ் ஐட்டம்ஸ், நம்மளுக்கு பிடிச்சது. வாசிங்க. கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். பாருங்க, கலைமான்கள் அதுக்கு எவ்வளவு கணக்கே சொல்லல. அடுத்தது வெளிமான்கள், வரையாடுகள், அப்புறம் கொழுமையான பறவைகள், அதுமல்லாமது கொழுக்கப்பட்ட 10 மாடுகள், மேய்ச்சல், அப்பதான் மேய்ச்சல் இருந்து வருதான் வந்த 20 மாடுகள், அப்புறம் 100 ஆடுகள். ஒரு நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு பாருங்க, நானா சொல்றேன்னா வசனமா பாருங்க, தேவன் எவ்வளவு அருமையா வச்சிருக்காரு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் பைபிள்ல போய் பாருங்க அப்படின்னு. சரிங்களா? ஒரு நாள் ஒன்றுக்கு இவ்வளோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உண்டான செலவு. சரிங்களா? சரி, இத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வைங்க. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பார்த்தா அது கொஞ்சம் நல்லா புரியும். அந்த பார்த்தோம் இல்லைங்களா, அரைக்கால் மாவு அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணீங்களா, NASB பைபிள்ல இருக்கும். பார்த்தா ரொம்ப டைம் ஆயிரும். சோ நம்ம கணக்கு வரலாம். கிட்டத்தட்ட 20,700 லிட்டர் மாவுக்கு மாத்திரம். சரிங்களா? மாவுக்கு மாத்திரம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 2 மாவு நம்மளுக்கு தெரியும். நம்ம கணக்குக்கு வந்தா 20,700 லிட்டர் வந்து அவருடைய நாள் ஒன்றுக்கு மாவு செலவுக்கான விஷயம். நமக்கு 2 கரண்டி தோசை மாவு இருந்தா போதுங்களா? இல்ல ரொம்ப சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 10 தோசை 20 தோசை சாப்பிடுவாரு, அவ்வளவுதான். 1 கிலோ மாவுன்னு வச்சுக்கலாம். இது ஏன் நம்ம கம்பேரிசன் பண்றோம்னா, பாருங்க, நம்ம சொல்லுவாங்க சில பேர், சம்பாதிக்கிறது எதுக்குதான்? சாப்பிட்றதுக்கு தான். அது வந்து நான்வெஜ் வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா என்ன ஆயிரும்? வீட்டுல பிரளயமே வருங்கிறீங்களா? அவர் நாள் ஒன்றுக்கே இவ்வளவு ஆயிருக்கு. கலைமான்களும் பார்த்தோம் இல்லைங்களா, வரையாடுகளும், அப்படியே லிஸ்டா கணக்குற, அப்படியே ஃபுல்லா இதெல்லாம் நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அவருக்கு, அவர் பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அப்போ ஒரு சின்ன ஒரு இப்போ அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன்ஸ், சரிங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சஸ்ட் மேன். ஒவ்வொரு கண்ட்ரி வைஸா உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன், அப்படியே இருக்கும். அமெரிக்கா, சைனா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா, அப்புறம் பிரிட்டிஷ். நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அம்பானி, அதானி, அப்புறம் சிவநாடர், HCL, இவங்க தான் வந்து ஹையஸ்ட் பணக்காரர்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவாங்க? உயிரோட வாழணும்னா என்ன பண்ணி தான் ஆகணும்? சாப்பாடை கம்மி பண்ணி தான் ஆகணும். கரெக்டா இல்லைங்களா? ஏன் கம்பேரிசன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இவர்கள் எல்லாத்தோட 10 மடங்கு ரிச்சஸ்ட் மேன் இந்த பூமியில யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலமோன். 10 இல்ல, அதுக்கு எவ்வளவோ நம்மளுக்கு தெரியல. அவருடைய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிய ஒரு பொருட்டாவே மதிக்கல. அந்த மாதிரியான ஒரு ஆட்சி அவருடைய ஆட்சி, சாலமோன் ஆட்சி. கரெக்டா இல்லைங்களா? இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவரு அப்ப ஏப்பா சொல்ல முடியுங்களா, இன்னும் பெரிய டாடா பிர்லாவா அப்படின்னு கேட்பாங்க. சாலமோனை பார்ப்பா போய், அவரு தான் வந்து இருக்கலே இந்த பூமியிலே செல்வவான், போய் பாருங்க, தேவன் வைக்கிறார். சரிங்களா? சோ இப்ப பாருங்க, இதுல 2 ஆக்சுவலா இந்த நல்லா கவனிக்கலாம். இந்த பிரசங்கி, நீதிமொழிகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருவிழா வாசம் இன்னும் நம்மளுக்கு பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா புரியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அவங்க நம்ம தமிழ் KJV பைபிள் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டிரான்ஸ்லேட் பண்ணல கரெக்டா. சரிங்களா? திருவிழா பைபிள், அதாவது நீதிமொழிகள், பிரசங்கி, இந்த 2 புத்தகத்தை நீங்க வந்து திருவிழா படிச்சீங்கன்னா, திருவிழா தெரியுது இல்லைங்களா, நம்ம தமிழ் பலமுறை பைபிள்னு சொல்லுவாங்க, RC பைபிள். அதை நீங்க போய் பாத்தீங்கன்னா தெளிவா வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ அதன்படி இந்த 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவர்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார். அப்ப பாருங்க, இந்த வேலைக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஓடுறோம், வேலையில சம்பாதிக்கிறோம், கரெக்டா இல்லைங்களா, பொண்ணும் பொருளும் சேர்க்கிறோம், அதெல்லாம் எப்படிதான் இருக்குங்கிறாரு, எல்லாம் மாயை. பாருங்க சொல்றாரு, கடவுள் தாம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவர்களுக்கு தான் என்ன பண்றாராம். சரி, இப்ப நீங்க ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், ஏன் சாலமோனுக்கு தேவன் இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார்? நம்மளுக்கு இருக்கு, பைபிள்லயே இருக்கு. அவர் எதைதான் கேட்டாரு? தேவனே எனக்கு ஐஸ்வர்யம் கொடுங்க, பொண்ணு பொருள் கொடுங்கன்னா கேட்டாரு. உங்க ஜனங்களை நியாய விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க தேவனே அப்படின்னு கேட்டார். இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்துச்சா? விலையேறப்பட்ட இருந்தது. அதனாலதான் நீ கேளாத ஐஸ்வர்யத்தின்னு உனக்கு நான் தரேன் அப்படிங்கிறார்.
சொன்னாரா இல்லையா? சாலமோனே பிரமிச்சிருப்பார். சரிங்களா? அவங்க அப்பானால ஒரு தேவனுடைய தேவாலயத்தை கூட கட்ட முடியல. ஆனா இவர் என்ன பண்ணாருங்க? தேவாலயத்தை கட்டினார், மிகப்பெரிய ஒரு அரண்மனையை கட்டினார். அதெல்லாம் பாப்பாரு, யோசிச்சு பார்த்துப்பா. அதனால சொல்றா, எனக்கு முன்னாடி இருந்தவர்களை காட்டிலும் நான் எப்படி இருந்தேன்? சம்பீரமாய் நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிறார். அப்போ தேவன் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வேலை வேணுமா, இல்ல ஏதாவது தேவன் நல்ல விதமா நம்மளுக்கு நடத்தணுமா அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? தேவன்கிட்ட எதை கேட்கலாம்? தேவனே உங்களை அறியக்கூடிய அறிவு, உங்களுடைய சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு, அதன்படி வாழ்க்கை வாழ்வதற்கு அறிவு. இதை கேட்டா தேவன் என்ன பண்றாரு? நம்ம இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரணும்னு எதிர்பார்க்கிறோமோ தேவன் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுறாரு? கொடுத்துறாரு. அவரே சொல்றார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தரேன். அவர் கேட்கவே இல்லை, இது ஒண்ணுதான் கேட்டார். அதே மாதிரிதான் நமக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன கேட்கலாம் தேவன்கிட்ட? நான் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும் அப்படிங்கிறத விட என்ன கேட்கலாம்? என்ன கேட்கலாம்? தேவனே உங்களோட ஞானத்தை எனக்கு கொடுங்க, அவ்வளவுதான். உங்களை அறியக்கூடிய அறிவு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தேவன் என்ன பண்ணாருன்னா கொடுத்துறாரு. இதெல்லாம் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு. சரிங்களா? பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2:4 பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய குமாரனுக்கு, ஒரு வாலிபரா இருக்கக்கூடிய ஒரு குமாரருக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு பொதுவான அப்பா என்ன பண்ணுவாரு? நல்லா சம்பாதிப்பா, அப்பதான் பிற்காலத்துக்கு என்ன ஆகும், உதவும் சொல்லுவாங்களா இல்லையா? சரிங்களா? ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க. வசனம் 2 தீமோத்தேயு 2:4 தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பாருங்க என்ன விஷயத்தை இங்க சொல்லாருன்னா, உங்களுடைய சத்தியத்திலிருந்து விலகி போற மாதிரி சில வேலைகளோ இல்ல அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சில காரியங்களோ வரும்போது தயவு செய்து அதை விட்டு வெளியே வந்துருங்கிறார். யாருக்கிட்ட சொல்றாரு? தீமோத்தேயுட்ட சொல்றாரு. நமக்கும் அதேதான். அப்போ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணாது? நம்மளை பரலோகம் கூட்டிட்டு போகாது. சரிங்களா? தேவன் என்ன எதை கேட்க சொல்றாரு நம்ம கிட்ட? அவருடைய பரிசுத்தாவிதான். அதை கரெக்டா கிறிஸ்து அதை தான் நம்மளை சொல்லி கொடுத்தார். அவருடைய பரிசுத்தாவிதான் என்ன பண்ணா கேட்க சொல்றார். அது இருந்தா என்ன பண்ணிக்கலாம்? பரலோக ராஜ்யம் போறதற்கு அந்த 10 கன்னி ஊமைகளோட காரியங்கள் நமக்கு தெரியும். அது இருந்தா என்ன பண்ணிடலாம்? எங்க போவாங்க? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போன மாதிரி எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம், பரிசுத்தாவி, இது மாத்திரம் நம்மளுக்கு இருந்தா போதும். எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நடைமுறைக்கு பேசுங்க அப்படின்னீங்கன்னா இதுதாங்க சத்தியம். மனித வாழ்க்கையில இது நடக்காது. இந்த மாதிரி இருந்தா நடக்காது. உலகத்தார் தேர்றோம்னா இது நடக்காது. ஆனா சத்தியத்துல இருக்கவங்க இதை விசுவாசிக்கணும், நம்பணும். ஏன்னா தேவன் அப்படியே என்ன பண்ணிருக்காருன்னா எல்லா கேரக்டர்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துறாரு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ஜாப் நிரந்தரமா, அவர் அவ்வளவு பெரியவர். 40 வருஷம் இஸ்ரேல் அரசாண்டார் ராஜா. சரிங்களா? அவர் எத்தனை வருஷம் அரசாண்டாரு? 40 வருஷம். அவரே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற. ஒரு 5 வருஷம் இப்ப ஆட்சி பண்ணாலே என்ன பண்ணிடுறாங்க? 15 தலைமுறைக்கு என்ன பண்ணிடுறாங்க? சொத்து சேர்த்து வச்சிடறாங்க. கரெக்டா இல்லையா? இவர் பாருங்க, அதெல்லாம் விட்டுட்டு நான் ஒன்றும் இல்லை மாயை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா தேவன்கிட்ட வர்றாரு. இப்ப அப்படியே நம்ம கிட்ட வரலாம். என்ன பண்ணலாம்? வேலை என்ன பண்ணலாம்? அமைதியா இருக்கிறத பார்த்தா ஓகே, என்ன தேவன் கொடுத்திருக்காரோ அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ இந்த நியூ இயர்ல இருந்து என்ன பண்ணலாம்? வேற இருந்துக்கலாம். இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேவனுக்கு நம்மளுடைய கவனத்தை செலுத்துறதுக்கு உண்டான காரியங்களை நம்ம வேலை செய்யலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இந்த வேலை செஞ்சா என்ன வரும்? வயிற்ற கட்டி வாயை கட்டி என்ன பண்ணுவாங்க? சேர்த்தி வைப்பாங்க. சரிங்களா? சேர்த்தி வச்சா வேற ஒருத்தர் வந்து சாப்பிட்டு போயிடுவாரா? ஓகே, அதேதான் சொல்றாரு. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்த். சரிங்களா? பொருள். வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 4:4. பிரசங்கி 4:4. மனிதர் ஏன் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்றனர் என்பதையும் கண்டறிந்தேன். சொல்றாரு, மனிதர் ஏன் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்றனர் என்பதையும் நான் கண்டறிந்தேன் அப்படிங்கிறாரு. இதற்கு காரணம் மனிதரிடையே காணப்படும் போட்டி மனப்பான்மை ஆகும்.
இது வீண் செயல், காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். சரிங்க. ஏன் இவ்வளவு மனுஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டு பாத்தீங்க, ஒருத்தர் வந்து ஒரு பில்டிங் கட்டிட்டாருன்னா அதை விட ஒரிஞ்சாது என்ன பண்ணணும், நான் பெரிய பில்டிங்கா கட்டணும்னு பக்கத்துல இருக்க நினைப்பார். அப்புறம் இவரு சம்பாதிக்கிறதுல ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்காருன்னா 10,001 ரூபாயாவது நான் என்ன பண்ணிக்கணும், சம்பாதிக்கணும். இவர் இந்த கார் வாங்கினாருன்னா அவரோட நான் அதை விட எக்ஸ்ட்ரா மாடலான காரை நான் வாங்கணும். இதுதான் வந்து மனிதரிடையே போட்டி பொறாமை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். இதனாலதான் மனுஷர்கள் என்ன ஆகுன்னு கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்றார். ஏன் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்றனர்? அதுக்காக என்ன பண்ணுவாங்க, போய் கடன் வாங்குவாங்க, கட்ட முடியாம தவிக்கிறது. இதெல்லாமே ஏன் நடக்குதுன்னா இதுதான் மனிதரிடையே நடக்கும் கூடிய போட்டி மனப்பான்மை. இது அளவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா அவர் சொல்றார். சரி, இவர் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். யாரும் சிரிக்க கூடாது இந்த பிக்சர் போட்ட உடனே, சரிங்களா? சரி, குடும்பம் இருக்கு, சேர்த்து வைக்கிறாங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. நியாயம் இல்ல, ஒரு உலகத்துக்காக நான் சொல்றேன். ஒரு பையன், அப்பா இருக்காரு, பையன் மகள், அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், அடுத்து அவங்கள படிக்க வைக்கணும், அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சரி, தனியா இருக்கவங்களுக்கு என்ன, ஒண்டியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன, குழந்தையா குட்டியா, எதுக்கு சேர்த்து வைக்கணும்? மனிதர் பாருங்க, உதாரணத்துக்கு நான் பார்க்கலாம். அதாவது சிலர் நன்மையா ஒரே வாழ்ந்திருக்கிறாங்க, சிலர் வந்து பாத்தீங்கன்னா தனிமையா இருந்திருக்கிறாங்க. பட் ஆனா வந்து அவங்களுக்கு கிட்ட இருந்த சொத்து வந்து பாத்தீங்கன்னா கணக்கே இட முடியாது. அதுல ஒரு சின்ன ஒரு இதுதான், யாரும் சிரிக்க கூடாது, சரிங்களா? சரிங்களா? நான் யாருக்கு எதிரானவும் கிடையாது, யாருக்கு இது கிடையாது. நம்ம பைபிள்ல இருந்து சில உதாரணத்துக்கு நம்ம உலகத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது, சரிங்களா? பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 7-10 வசனத்தை பாருங்க. எங்கதான் போனாங்க இந்த அம்மா? எங்கதான் போனாங்க? கிறிஸ்து வந்து எழுப்புற வரைக்கும் என்னதான் இருக்காங்க, அமர்ந்து நித்திரையில தான் இருக்கிறாங்க, சரிங்களா? ஓகே, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 7-10. பிரசங்கி 4:7 முதல். பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயான வேறொரு காரியத்தையும் கண்டேன். ஒருவன் ஒண்டிக்காரனாய் பாருங்க, ஒண்டிக்காரனாய் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனியா இருக்கிறான், சரிங்களா? ஒரே ஆளு. அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளைகளும் சகோதரரும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. பாருங்க, ஒண்டியா இருக்கிறாங்களாமா, ஆனா படும் பிரயாசத்திற்கு அளவே இல்லை அப்படிங்கிறார். அவன் கண் ஐஸ்வர்யத்தினால் திருப்தியாகிறதும் பாருங்க, கண் ஐஸ்வர்யத்தினால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையாயும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. பாருங்க, நான் அனுபவிச்ச, பட் அது என் கூட வருமாங்கிறது எனக்கு தெரியாமே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஓடிட்டு இருக்கிறேன். இதுவும் மாயை, தீரா தொல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா தீராத தொல்லை அப்படிங்கிறார் இந்த ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க 9ஆம் வசனம். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நல்லது. இது வந்து ஒரு ஆவிக்குரிய இதுல பார்க்கும்போது, நம்ம சபை கூடி வர்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் வீட்டிலேயே இருந்து பிரேயர் பண்ணிக்கிறேன், சபை கூடி வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய இதுலயும் நம்ம என்ன பண்ணலாம்னா திங்க் பண்ணலாம். பட் இந்த இதுல நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நான் தனிமையாவே என் வாழ்க்கை கழிச்சேன்னா முடியுமா? ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம். அதனாலதான் சொல்றாரு, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம் அப்படிங்கிறார். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் அப்படிங்கிறார். ஒருவன் விழுந்தாலும் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவாங்க. அவன் உடனாளி அவனுக்கு பாருங்க ஒரு ஹெல்ப்புக்காக ஒருத்தர் கூட இருக்கணும் வச்சுக்கோங்க அப்படின்னு என்ன பண்ணாருன்னா சொல்றாரு. ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. பாருங்க, விழுகிறவனுக்கு ஐயோங்கிறார். ஐயோன்னு என்ன அர்த்தங்க? மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற. நீங்க இது 3 கோணத்திலையும் நீங்க பார்க்கலாம், சரிங்களா? அதாவது ஒரு கணவன் மனைவி இடத்துலயும் பார்க்கலாம், ஒரு நண்பர்கள் இடத்துல நீங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யாருமே தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய காரியத்துல என்ன பண்ணலாம்னா இந்த வசனத்தை நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்க, அவர் சொல்றார், ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அப்படிங்கிறார். அவனை தூக்கி விட துணை இல்லையே. பாருங்க, துணை இல்லையே, யாருமே இல்லையே, ஹெல்பிங் கூட ஆள் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம அப்படியே வரலாம். இந்த ஒரு சின்ன ஒரு கணக்கு இதை எடுத்து நம்ம போட்டது. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 1500 ஏக்கர் வச்சிருந்ததுங்களாம். ஒரு தனி ஆளு. எதுக்கு இத்தனை? ஒரு உதாரணத்துக்காக நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்றாங்க. 27 கிலோ தங்கம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்களாம். 1116 கிலோ வெள்ளி வச்சிருந்தாங்களாம். 10,000 சாரி வச்சிருந்தாங்களாம். சகோதரிகள் எத்தனை சாரி வச்சிருக்கீங்க? சொல்றோம்.
750 pairs ஆஃப் ஷூஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ். அதுல வந்து கணக்கே போட முடியல, அதனால அதர் ஐட்டம்ஸ். அப்ப பாருங்க, தனி ஒரு மனிதன், ஒரு அம்மா இத்தனை விஷயங்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. எங்க போனாங்க, என்னாச்சு தெரியுங்களா? எல்லாம் இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து சீஸ் பண்ணி பொது சொத்தாக்கிட்டாங்க. சரிங்களா? பாக்குறேன், இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. எடுத்து பாருங்க, முன்னாடி எல்லாமே தேவன் கண்ணு முன்னாடி பாக்குற காமிக்கிற. சம்பாரிச்சு சேர்த்து வச்சு எங்க கொண்டு போக போறீங்க, என்ன பண்ண போறீங்க, எங்கதான் போக போறீங்க அப்படிங்கிறார். அதனாலதான் நம்மளுடைய குடியிருப்போ எங்க இருக்குங்க, பரலோகத்துல இருக்கு. இங்க சேர்த்து வைக்காதீங்க. இங்க இழந்தாதான் அங்க சேர்த்து வைக்க முடியும். சரிங்களா? கிறிஸ்துக்காக என்ன இழந்திருக்கும், நான் ஒரு லிஸ்ட் போலாம். பவுல்கிட்ட கேட்டா சொல்லுவார், அவர் லிஸ்ட் அப்படியே பெருசா போகும். நம்மகிட்ட கேட்டா திக்கி திணறாடும், ஒரு பேஜ தாண்டறதுக்கே கஷ்டம். இதுதான் கம்பாரிசன். சரிங்களா? என்ன இழந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக. சரிங்களா? ஓகே, அடுத்த விஷயம் நம்ம போலாம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், வேலை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கக்கூடிய பொன் பொருள். இதுல ஒரு கம்பாரிசன் சொல்றாரு, இவரே சொல்றாரு. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10-13 ரெண்டு பேரை சொல்றாரு. ஒருத்தர் நல்லா தூங்குறாராம், இன்னொருத்தர் வந்து தூக்கமே வர மாட்டேதான். யாருக்கு நல்லா தூக்கம் வரும், யாரு தூக்கம் வராங்க கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு பணம் நிறைய வச்சிருக்கு தூக்கம் அதிகமா வருமா? ஏன் வராது? அதை வச்சு எங்க இன்வெஸ்ட் பண்ணி எங்க நம்ம என்ன பண்ணலாம், இல்ல யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ, இப்படியே மாயிஸ்போம். இவருக்கு என்ன இல்ல, எந்த கவலை இல்லை. நான் பிறகு சம்பாதிச்சேன், இன்னைக்கு நாளுக்கு உண்டான காரியத்தை வாங்கினேன், நல்லா சாப்பிட்டேன், குடும்பத்தோட திருப்தியா இருந்தேன். இதுதான். இவருக்கு நல்லா தூக்கம் வருமாமா, அவருக்கு என்ன ஆகுதுங்களா, தூக்கமே வராதாமா. இது நம்ம சொல்லல, யார் சொல்றாரு, சாலமோன் ஞானியே சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க இப்போ. அதாவது எந்த வசனம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10-13. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை அப்படிங்கிறார். இதுவும் மாயையே, இதுவும் மாயையே. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களுக்கும் பெறுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? ஏன் இத்தனை ஹோட்டல்லாம் வந்திருக்கு தெரியுங்களா? முதல்ல முற்காலத்துல எவ்வளவு இருந்தது, ஏதோ ஊருக்கு 1-2 இருக்கும். பின்னாச்சுங்க வீதிக்கு 10 இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சு, சம்பாதிக்கிறதெல்லாம் எங்க சாப்பிடறதுக்கே போகுது. அந்த மாதிரி நிறைய பேர் ஆயிட்டாங்க. இதெல்லாம் சொல்றார். இப்ப பாருங்க, வேலை செய்கிற பாருங்க, வசன வாசிங்க முடிச்சிருங்க. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். நித்திரை எப்படி இருக்குமாமா, இன்பமா இருக்கும். முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது அப்படிங்கிறார். அப்போ யாருக்கு நிம்மதியான தூக்கம் வரும், யாருக்கு நிம்மதியான தூக்கம் வரும்? ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வரும் அப்படிங்கிறார். அப்படியே மாறி சொல்றாரு, மனித வாழ்க்கைக்கு அப்படியே மாத்தி சொல்றாரு. ஆனா தேவனுடைய ஒரு அழைப்பின்குள்ள இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டபுள். இது அப்படியே இந்த சைடு வரும். புரிஞ்சா புரியலைங்களா? எப்படி என்னங்க வேலை செய்யாம தூங்கி நல்லா தூங்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா தூங்குறீங்களா, ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிற விஷயம். இதான் டாக்டர் சொல்றாங்க, 8 மணி நேரமாவது என்ன பண்ணணும், தூங்கணும் அப்படிங்கிறாங்க. பாருங்க சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு கேடுண்டாகும்படி சேகரித்து அருமையா சொல்றாருன்னா, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம் அப்படிங்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு வச்சிருந்தா அவளுக்கு எவ்வளவு என்னங்களாம் கேடுங்கிறார். சரிங்களா? ஏன் அப்படின்னா முழு நாட்டம் எங்க போயிரும், அது மேலேயே போயிடும். அது மேலேயே போனா எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கிறது, வாழ்க்கையை வாழ்றது, இல்ல எப்படி அவருக்கு பிரியமான நம்ம ஒரு ஜீவ பலியா கொடுக்கறது? இதான் அவர் சொல்றாரு. அதுவே வச்சிருக்கவங்களுக்கே என்ன ஆகுதாமா, இது கேடு வர மாதிரி வருதும். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து இந்த 2வது பாயிண்ட்ல நான் சில விஷயங்கள் வாசிக்கலாம். பிரசங்கி 6:1-2. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷனுக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. வேற ஒரு தீங்க பாக்குறாராம், அது என்னங்கறத அவர் சொல்றாரு. பாருங்க 2ஆம் வசனம் வாசிங்க. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் பாருங்க, அங்கதான் பாயிண்டே வர்றாரு. அதாவது சொல்றாரு, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஓகே, எல்லாமே கொடுக்கிறாரு.
ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஜீவன் கொடுக்கலன்னா அது அனுபவிக்கிறதுக்கு எங்க இருக்கு? எல்லாம் கொடுக்கிறார், ஆனா ஜீவன் இல்லைன்னா ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறார் வாசகன். அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயுமா. கொடிய நோய் அப்படிங்கிறார், மாயையும் கொடிய நோயும் அப்படிங்கிறார். இதனாலதான் வந்து ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் வந்து வாங்கி கட்டினார். அதாவது பேரபிள்ல என்னன்னு தெரிஞ்ச விஷயம்தான். என்ன பண்ணாருங்க, எனக்கு நிறைய களஞ்சியங்கள் கோதுமை என்ன ஆச்சுங்க, கோதுமை வந்து விளைச்சலா விளையுது, நான் போய் என்ன பண்றேன், போய் ஒரு பெரிய குடோன் ஆக்கிடுறேன். இருக்கிற வசனம் தான் இருக்கு, வசனம் நோட் பண்ணீங்க, பார்த்தா நான் டைம் ஆயிரும். அவர் சொல்றார், நான் வந்து என்ன பண்ணணும், பெரிய ஒரு ஆலையை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். வெரி குட் அப்படின்னா சொன்னாரு. என்ன சொன்னாரு? வசன வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 20-22. லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். பாருங்க, மதிகேடனே அப்படி திங்க் பண்ண என்ன சொல்றாருங்களா? ஃபூல் அப்படிங்கிறார். சரிங்களா? நம்மள யாரா இப்படி திட்டினா எப்படி இருக்கும்? போல முட்டாள் அப்படின்னு எப்படி இருக்கும்? சரிங்களா? தேவன் அப்படிதான் சொல்லுவாராம். என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும்? இந்த ராத்திரியில உன் ஜீவன் இல்லைன்னா இவ்வளவு சேர்த்து வச்சு உனக்கு என்ன பயன், என்ன பலன், அனுபவிக்கவே முடியாதே அப்படிங்கிறார். அடுத்தது 21ஆம் வசனம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பாருங்க, தேவனிடத்திலே எப்படி இருக்கணுமாமா? ஐஸ்வர்யவானா இருக்கணுமாமா. தேவனிடத்திலே ஐஸ்வர்யானா எப்படி இருக்கணும்? அவருக்கு நேரம் கொடுக்கணும், அவர் கொடுத்த தாளந்த அவருக்காக நம்ம பயன்படுத்தணும். இதுதான் தேவனுக்கு இடத்திலே நம்ம கொடுக்கறது. இதெல்லாம் வாங்கிட்டு நமக்காக நம்மளோட சொந்த வேலைக்காக பயன்படுத்திட்டோம்னா இந்த ஜீவன் யாருடையது? இந்த ரத்தம் யாருடையது? நம்ம பாத்தீங்கன்னா வாடகைக்கு வாங்கி வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? ஓனர் வந்து கேட்டா என்ன பண்ணணும்? கொடுத்துதான் ஆகணும். சரிங்களா? இந்த ஜீவனே, இந்த ரத்தமே, இந்த உடம்பே எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்ல பவுல் கிறிஸ்து என்ன சொல்றாருங்களா? சுமந்து திரிகிறோம் அப்படிங்கிறார். அப்போ இந்த வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடையது, இந்த ரத்தமே கிறிஸ்துவனுடையது. அப்போ அவருக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய ஜீவன், நம்மளுடைய தாளந்து எல்லாமே அதுக்கு தான் கொடுக்கணும். அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வாங்கிட்டு நான் என்னோட சுய வேலையை செஞ்சுட்டு இருந்தேன்னா இது எப்படி இருக்கு அப்படின்னா ஏமாத்துற மாதிரி, நம்மளை நாமே ஏமாத்திக்கிற மாதிரி. சரிங்களா? இதைத்தான் அவர் சொல்றார். பாருங்க, 22ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உடுப்போம் என்றும் உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவலையே படாதீங்க. எண்ணத்தை அப்படி நீங்க தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கறாரோ அது கொடுத்துருவார். இதே நம்மளுடைய கணவன்மார்கள் மனைவி கிட்டையும், மனைவி கணவன்மார்கிட்டையும் சொன்னா என்னதான் வரும் வீட்டுல. ஆனா உண்மையாலுமே சத்தியத்தில் இருக்கவங்க எப்படிதான் புரிஞ்சுக்குவாங்கன்னா, தேவன் நம்மளுக்கு இது கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனுக்காக நம்ம வாழ்க்கையை வாழும் போது தேவன் இன்னும் அதிகமா நம்ம அதான் சொல்ல வருங்க. சாலமோன் தான் எக்ஸாம்பிளா பார்க்கணும். தேவனே ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு உங்க ஞானத்தை மட்டும் கொடுங்க, அதை உடனே எல்லாமே கொடுத்துட்டார். அதே பாயிண்ட் தான் நம்மளுக்கும். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா தேவன் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கொடுத்துருவார். இதெல்லாம் வேணும்னு ஒரு மனுஷனுக்கு அவருக்கு தேவனுக்கு தெரியாதான்? சரிங்களா? இதுதான் 2 பாயிண்ட் நம்ம பாக்குறோம். 2லயே அவுட் ஆயிட்டோம். அடுத்தது 3வது சந்தோஷம், ஹாப்பி. எதுக்கு வேலைக்கு போறோம்? எதுக்கு சம்பாதிக்கிறோம்? எதுக்கு கேட்கிற கேள்வி புரிஞ்சுங்களா? எதுக்கு வேலைக்கு போறோம்? எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சந்தோஷமா குடும்ப குட்டியோட நிம்மதியா இருக்கணும், தப்பு கிடையாது. ஆனா அதையவே என்ன ஆயிட்டு இருக்க கூடாதுன்னா அதுக்கு உண்டான விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நாட்டம் செலுத்திடக்கூடாது. அதான் அவர் சொல்றார். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையா இருந்தது. அவர் இல்லாத ஒரு சந்தோஷமா ஒரு ராஜா வாழ்க்கை சொல்ல முடியுங்களா? ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்தார். சொல்றாரு பாருங்க 2ஆம் வசனம். நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்று சொல்லி இதெல்லாம் என்னைய வந்து என்ன பண்ணல,
அது தற்காலிகம் தான். இதெல்லாம் அந்த அளவுக்கு என்னை வந்து பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாக என்ன ஆத்துல அவர் சொல்றார். பாருங்க, தொடர்ந்து 3ஆம் வசனம் இதிலே வாசிங்க. வானத்தின் கீழ் மனுப்பித்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்றது அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தினால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகைத்தேறினேன். சோ ராஜாலாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ராஜாக்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மதுபானம் மாதிரி தான் அவங்களுக்கு வந்து தேவையான சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு, அதான் அவங்க சந்தோஷம். அவங்களுக்கு சந்தோஷம்னா அதுதான். அவர் சொல்றார், தன்னை முன்னிறுத்தி சொல்றார். நான் என்ன சொல்றேன் அப்படி சொன்னா, என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கும் என் உள்ளத்துல என்ன பண்ண வகைத்திறேன். அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லா ஞானமும் எனக்கு இருந்துச்சு, அவ்வளவு சந்தோஷமா நான் இருந்தேன், என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் நான் அனுபவிச்சேன். ஆனா இதெல்லாமே வந்து என்ன சொல்றாருன்னா, அது என் உள்ளத்திலே சொன்ன இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறது என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சேம் பாயிண்ட். நம்ம எதுல சந்தோஷமா இருக்கணும் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம். ஞானி பவுல் 2 பேருமே ஞானிகள் தான், எந்த மாற்றமும் இல்ல அதுல. அதுல இங்க சொல்றா பாருங்க பவுல். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பாருங்க, ஒரு சந்தோஷமே இல்லாத, அதாவது லிட்டரலா சொல்ல போனா பவுலோட வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்பனா தேவன் கொடுத்த வாழ்க்கையை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷமா வாழுங்க. கேட்கற கஷ்டமா தான் இருக்கும், அதுவும் முதல் ஞாயிற்றுக்கிழமை வேற இந்த வருஷத்துல, சரிங்களா? பட் ஆனா இதுதான் உண்மை, சரிங்களா? பாருங்க 1 தெசலோனிக்கேயர் 1:5-7 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதாவது இது தெசலோனிக்கேயருக்கு அவர் சொல்றார். தெசலோனிக்கேயர் என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனா கஷ்டத்திலே என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற சகோதரர்கள் உதவி செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மையில் இருந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்போஸ்தலன் பவுல். பாருங்க சொல்றாரு பாருங்க, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். அதாவது நாங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோங்கிறது உங்க கண்ணு முன்னாடியே நாங்க வாழ்ந்து காமிச்சோம். அதாவது எங்களுக்கு எதுவுமே இல்ல, ஆனால் நாங்க சந்தோஷமா இருந்தோம். அதேதான் பாயிண்ட் அவர் சொல்ல, நீங்க சத்தியத்திற்காக சுவிசேஷத்திற்காக சந்தோஷமா நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி தெசலோனிக்கேயர் சொல்றார். வசனம் வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. பாருங்க, மிகுந்த உபத்திரத்துல இருந்த மத்தியிலே கூட நீங்க என்ன பண்ணீங்க? பரிசுத்த ஆவி உங்களுக்கு கிடைச்சிச்சுங்கிற சந்தோஷத்தோட திருவசனத்தை நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஏற்றுக்கொண்டீர்கள். வசனத்தை மாத்திரமல்ல, சொல்ல வந்த எங்களையும் ஏற்றுக்கொண்டீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. இதுதான் வாழ்க்கை. ஒரு சபை எப்படி இருக்கணுங்கிறது அருமையா சொல்றார். பாருங்க தொடர்ந்து 7ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் விசுவாசிகளுக்கு யாவருக்கும் மாதிரிகளும் ஆனீர்கள். கம்ப்ளீட் அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த தெசலோனிக்கேயர் சபைகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது சொல்றார், மக்கதோனியாவிலும் ஆகாவிலும் உள்ள அந்த கம்ப்ளீட் மாகாணங்களுக்கே உங்க சபை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்களா? ஒரு மாதிரியான சபை. ஒரு மாதிரியான சபையா இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்? ஒரு மாதிரியான சபை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும், சரிங்களா? அப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் லைஃப் எவ்வளவு சொல்றாரு. ஒரு உங்களுக்கு உபத்திரவம் தான், கஷ்டம் தான். அந்த சூழ்நிலை இருந்த கூட நீங்க எப்படி இருந்தீங்கன்னா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள. இது நிறைய இருக்கு. தெசலோனிக்கேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒரு சூழ்நிலை கூட எபிரேயர் சபைகளுக்கு, அதாவது யூத சபைக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்க கொடுத்து உதவுனாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க. இப்ப இவங்க நினைச்சிருந்திருக்கலாம் இல்லையா? என்ன பண்ணிருக்கலாம்? எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குழந்தைகள் அவங்களுக்கு தானே போகணும், உங்களுக்கு ஏன் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா பவுல் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரா? நம்மளுக்கு ஒரு பழம் நமக்கு உண்டுதான் தானமும் தர்மமும் அப்படிம்பீங்களா, சொல்லுவாங்களா? அப்படி இல்ல. சத்தியத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நமக்கு இல்லைனாலும் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். பவுல்லாம் அப்படிதான் இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாம். சரிங்களா? ஓகே. எபிரேயர் 12:2 வாசிங்க. நம்முடைய ஆண்டவரே நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவருக்கு இல்லாத ஐஸ்வர்யமா இல்ல எப்படி பாக்குறோம் இல்லைங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு.
வந்துட்டு அவரோட ஐஸ்வர்யம் எதுன்னு பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனிடத்திலே போய் இருக்கிறது தான். அப்ப இந்த பூமியில படுற கஷ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்களா, ஒரு தற்காலிகம். சரிங்களா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிகம், ஒரு டெம்பரவரி லைஃப். அதை மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். பெர்மனன்ட் லைஃப் எங்க இருக்குன்னா அவருடைய ராஜ்யத்துல. அப்ப அந்த பெர்மனன்ட்ட போய் வாங்குறதுக்கு இங்க என்ன பண்ணணும், இங்க வேலை செய்யணும். சரிங்களா, அதுதான் பாயிண்ட். தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இந்த பிரசங்கி 6:4 பிரசங்கி போயிடலாம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இல்லாத ஒன்றை அடைய விரும்பி அலைந்து திரிவதை விட உள்ளதே போதுமென்ற மனநிறைவோடு இருப்பதே மேல். ஆனால் இதுவும் வீணே, காற்றை பிடிக்க முயல்வதற்கு சொல்றாருங்க. இல்லாத ஒன்றை, அதாவது பின்னாடி சொல்லுவோம் இல்லைங்களா, என்ன ஒரு நிச்சயமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தேடி ஓடி போயிட்டு இருக்கிறோம். இப்ப தேவன் கொடுத்திருக்கு, நம்மளுக்கு இருக்கா இல்லையா, இப்ப எப்படி இருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியுமா இல்லையா. சொல்றார், அலைந்து திரிவதை விட உள்ளதே போதும் என்று மனநிறைவோடு இருப்பதே மேல் அப்படிங்கிறார். நீங்க சொல்லலாம், அதாங்க அவர் எல்லாம் அனுபவிச்சுட்டு எழுதுறாரு இந்த விஷயங்களை, சாலமோன் ஞானி. சோ தேர்ட் ஸ்டேஜ், அதாவது 4th பாயிண்ட், யூத் ஸ்டேஜ். இந்த யூத்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் இல்லைங்களா, ரத்தம் எப்படி இருக்கும், ரொம்ப துடிப்பா இருக்கும், சூடா இருக்கும், எதையும் செய்யக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இருக்குன்னா பாருங்க. இந்த வாலிபர்கள் பைக்ல சாகசெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க, பார்க்க தெரியும், பயமே இருக்காது. அந்த அனுபவத்துக்கும் இந்த வாலிபர் இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுங்களா. நம்மளுக்கே அதான் கடந்தா வந்திருப்போம். யார் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். சரிங்களா, அப்புறம் நம்ம போய் அந்த அடிபட்டு அப்புறம் அந்த ஸ்டேஜுக்கு போவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு தகப்பன் ஸ்தானத்துல ஒரு தாத்தா ஸ்தானத்துல போகும்போதுதான் அப்ப தெரியும். கரெக்டா இல்லைங்களா, அதே பாயிண்ட் தான். இந்த யூத்துமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருப்பேன் நான், யூத்தாவே இருப்பேன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண முடியாது, நினைக்கவே முடியாது. சரிங்களா, பாருங்க, அதான் அவர் சொல்றார், இதெல்லாம் ஒரு மாயை அப்படிங்கிறார். பிரசங்கி 11:9-10. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிக்கப்படட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. என்ன சொல்றாருன்னா, உன் கண் போன போக்குபடி நீ இருந்துக்கோ, நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, ஆனா தேவன் என்ன பண்றாரு, அவர் நியாயம் வச்சிருக்கார். கரெக்டா, இங்க பாருங்க, தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ அறி அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த தவறுமே செய்யாதேங்கிற சொல்றாரு. தேவன் வந்து பாத்தீங்கன்னா நியாயத்துல கொண்டு நிறுத்திடுவாரு. நீ கண் போன போக்குப்படி கால் போன போக்குப்படியில நீ இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அடுத்தது 10ஆம் வசனம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கியும் நீக்கி போடு, இளம் வயதும் வாலிபமும் மாயை. இதுவும் மாயை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிரயாசத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். அதான் சொல்றார், தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் பிரியமானவைகள் என்று நீ சொல்லுவது வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அதாவது என்ன சொல்றாருன்னா, தீங்கு நாள் அப்படிங்கறது பின்னாடி ஒரு நாட்கள். என்ன சொல்ல போனா, நம்ம ஒரு கடைசி இந்த 12ஆம் அதிகாரமே யாருக்கு எக்ஸாக்டா இது பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த வயது முதிர்ந்து அவர் போய் ஒரு மறிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு முன்னாடியே அவங்க போய் நின்று பாக்குறாரு. நீ வாலிப பிராயத்திலேயே சரியா இருந்தீங்கன்னா உனக்கு இதெல்லாம் என்ன இருக்காது, இவ்வளவு கஷ்டங்கள்லாம் வந்திருக்காது. நீ அதுலயே சரியா இருந்தீங்கன்னா உனக்கு கரெக்டான ஒரு வாழ்க்கை உனக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற என்ன பண்றாருன்னா ஆலோசனை கொடுக்குறாரு. பாருங்க, ஒரு சில யூத்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் பைபிள்ல. பாருங்க, உதாரணம் தான் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யாருங்க, ஸ்தேவான். அவர் எப்ப மரிக்கும் போது எவ்வளவு வயது, என்ன கிட்டத்தட்ட 30க்குள்ளதான் அவரோட வயசு. சரிங்களா, யூத்ஸ் எப்படிங்க அந்த ஒரு ஸ்டேஜ்ல தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பூமியில ஒண்ணுமே. அவர் பாக்குறாரு, சொல்றாரு, நான் கிறிஸ்துவ என்ன பண்றேன், நான் காண்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எடுத்து கல்ல போட்டு என்ன பண்ணாங்கன்னா சாகடிச்சாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர் யாருங்க, தீமோத்தேயு. அவர் வந்து இந்த ஊழியத்துல வரும்போது அவர் ஒரு வாலிபர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 வாலிபர்கள், அனனியா, மிசாயேல், ஆசரியா, அவங்க என்ன பண்றாங்க, நீங்க எங்க எதுல வேணா போட்டுக்குங்க, நாங்க என்ன பண்ண மாட்டோம், வேற தேவர்களை வணங்க மாட்டோம் அப்படின்னாங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா யோசேப்பு. அந்த வாலிப பிராயத்துல தப்பு செய்யறதுக்கு அநேக சூழ்நிலை அவருக்கு வருது. அவரும் வாலிபர் தானே, ஆனாலும் என்ன பண்ண எப்படி இருந்தாருங்க,
என்னன்னா இது நியாயப்பிரமாண கட்டளையே கொடுக்கல அந்த பீரியட்ல. அப்பவே அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. சரிங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 110 சங்கீதம் 9 19 சங்கீதம் 9 வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே அப்போ ஒரு வாலிப பிரயாணத்துல எது ரொம்ப முக்கியம் ஒருத்தங்களுக்கு? இங்கே சொல்றாரு வசனம், எது ரொம்ப முக்கியம் வாலிப பிரயாணத்துல? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வது மிக மிக அவசியம் அப்படிங்கிறார். என்ன வேணா சம்பாரிச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா இது இல்லைன்னா ஒன்னும் இல்லைங்கிறார். சரிங்களா? அப்போ இதுவும் எப்படிதான் இருக்கா, ஒரு டெம்பரரி லைஃப். யூத் ஸ்டேஜ்ங்கிறது ஒரு டெம்பரரி தான். சரிங்களா? இப்படியே யூத்தாவே இருப்போமா? ஓகே, வேகவா தலையாட்டுறாரு. ஓகே, அடுத்தது 5வது பாயிண்ட், ஹார்ட் ஒர்க். சரிங்களா? ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா இரவும் பகலும் என்று பாராமல் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்யறாங்க. பார்த்திருக்கீங்களா? அது இங்க ஊர்ல தான் அதிகமா இருக்கும். இரவும் பகலும் பார்க்க மாட்டாங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? உடம்பு கெட்டு போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சரிங்களா? 10 நாள் இரவும் பகலும் வேலை அதாவது நல்லா வேலை செய்யறாங்க. இப்ப ரெஸ்ட்னு ஒரு பீரியட் இருக்கு, அந்த ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுவும் போகாம ஓவர் டைம் பாக்குறதுனால என்ன ஆகுது, உடம்பு தான் கெட்டு போகுது. அதுவும் என்னதான் சொல்றாருன்னா டெம்பரவரி. சரிங்களா? வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 2:20-21. என் உழைப்பும் வீணே சொல்றாருங்க. அதாவது இவரு சொல்றாரு, என் உழைப்பும் வீணே அப்படிங்கிறார். நான் உலகில் செய்த எல்லா முயற்சிக்காகவும் மனமுடைந்து போனேன்கிறாருங்க. ஒரு ராஜா சொல்றார், நான் செய்த எல்லா முயற்சிக்கும் நான் மனம் உடைந்து போனேன் அப்படிங்கிறார். ஏனெனில் ஞானத்தோடு அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார், உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். பாருங்க, நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணாலும் கவர்மெண்ட்டுக்கு தான் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறோம். நமக்குன்னு ஏதாவது வருதா? அதனாலதான் அந்த 1,00,000 ரூபாய் வாங்குற மதிப்பு மேல இருக்கவங்க என்ன பண்றது, அதிகமான வரி செலுத்து அப்படின்னு சொல்லி போடுறாங்க. யாரோ ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உதாரணத்துக்கு சொல்றேன், யாரும் இல்லை. கரெக்டா இல்லைங்களா? அதே பாயிண்ட் தான் சொல்றார், அவரது உழைப்பும் வீணே அப்படிங்கிறார். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா நேபுகாத் நேசார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணாருன்னா பெருசாக்குனார். ஆக்குனாரா இல்லையா? அவருடைய பேரை என்ன பண்ணாரு, அவர் சம்பாரிச்சது எல்லாத்தையும் வச்சுட்டு மதுபானத்தினாலே அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவர் ஜாலியா இருந்தார். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு, இவரோட பேரை என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அழிச்சார். கரெக்டா இல்லையா? அப்படியே ஒரு எக்ஸாம்பிள். இன்னொருத்தர் பார்க்கலாம், எல்லாமே பைபிள்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான். இவர் யாருங்க, அலெக்சாண்டர் தி கிரேட். ஏறக்குறைய 30 வயசுல எல்லா உலகத்தையும் என்ன பண்ணாருங்க, சுத்தி வந்தார். என்ன ஆயிட்டாரு, சின்ன வயசுலயே இறந்துட்டார். எதுக்காக அவர் போனார் அப்படின்னா, தன்னுடைய சாம்ராஜ்யத்தை என்ன பண்றாரு, கிரேக்க சாம்ராஜ்யத்தை பெருசாக்குறதுக்காக எல்லா உலகம் எங்கும் போனார். இந்தியா வரைக்கும் கூட வந்தாருன்னாங்க. நமக்கு தெரியல, ஹிஸ்டரியில இருக்கவங்க தெரியும். அப்போ இத்தனை இருந்தும் என்ன ஆயிடுச்சுங்க, சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. சரிங்களா? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரி, எதுல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம்? இதுல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு. எதுல ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, 2 விஷயத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை போய் சாட்சியாக பிரசங்கிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். நம்ம வாழ்க்கையே சத்தியமா மாறுறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். இதுக்கு தான் ஹார்ட் ஒர்க். தேவன் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஹார்ட் ஒர்க் எதுதான், இதுதான். பவுல்லாம் எடுத்துக்கலாம். என்ன பண்ணாருங்க, தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்ல போய் என்ன பண்ணாங்க, எல்லா தேசத்துக்கு போய் என்ன பண்ணாருங்க, போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அந்த மாதிரி இதுதான் ஹார்ட் ஒர்க். இதுல ஏன்னா பாருங்க, இங்க இழந்தாரு, போய் வேலை செஞ்சாரு, தேவன்ட்ட என்ன வாங்குறாருங்க, பரிசு வாங்கிக்கிறாரு. சரிங்களா? அதேதான் நம்மளுக்கும். சரிங்களா? வசனம் வாசிக்கலாம். ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இதான் பாயிண்ட்ங்க, நித்திய ஜீவன் தான் சாகாமை. சரிங்களா? அது தொடர்ந்து நம்ம தேவனுக்குள்ள இருக்கணும். அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நற்கிரியை செய்யணும். எது நற்கிரியை? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். நம்ம வாழ்க்கையே என்ன ஆகணும்னா சுவிசேஷமா மாறணும். நம்மளை பார்த்து
என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளாய் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே, யாராவது சொல்லிட்டாங்கனாலே நம்மளுடைய கோர்ஸ் இந்த பூமியிலே வந்து பாத்தீங்கன்னா அவசியமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுதான் வந்து பெர்மனன்ட். சரிங்களா? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:3. எபிரேயர் 12:3 ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சத்தியத்துல சோர்வு வருதா? சுவிசேஷ பிரசங்கிகள சோர்வு வருதா? அதன் மாதிரி வாழ்றதுக்கு சோர்வு வருதா? இந்த வசனத்தை வாசிங்க, வேற ஒண்ணும் இல்லை. என்னன்னா, இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? எந்த பாவமே அறியாதவரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சாங்க. நம்மளுக்கும் என்ன ஆகும்? எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம். ஆனாலும் நம்மள மேல என்ன பண்ணுவாங்க? குற்றம் சுத்துவாங்க, தவறுகள் சொல்லுவாங்க. ஆனாலும் என்ன ஆயிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. எதுல சோர்ந்து போயிடக்கூடாதுன்னா, சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுக்கும் ஒரு மாதிரியாக நம்ம கிறிஸ்துவின் மாதிரியை காமிக்கிறதுக்கும் சோர்ந்தே போயிடக்கூடாது. அதான் சொல்றாரு. சரி, அடுத்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல வரலாம். சரிங்களா? எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் தான். இது என்னதுங்க? ஞானம், இந்த பூமிக்குரிய ஞானம். சரிங்களா? எதுக்காக படிக்கிறோம்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்கள், இன்டர்நேஷனல் ஐசிசி ஸ்கூல்கள் இதெல்லாம் அதிகமா வந்துச்சு. முன்னாடியெல்லாம் ஒரே இதாக இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தது, ஒரு ஊருக்கு ஒன்று இருக்கும். அங்க போய் படிச்சு அங்க யாரும் வந்து பெரிய ஆள் ஆகலையா? இப்ப என்ன பண்றாங்க? இப்ப அந்த பாவம் பச்சிலம் குழந்தைய போட்டு என்ன பண்றாங்க? அதப்படி இதப்படி அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இருக்கிறதே சம்மர் அது லீவு தான். அதுலயே கொண்டு போய் வந்து அதிகமா படிக்க வச்சோம்னா எப்படி இருக்கும்? இல்ல ஏதாவது நீ அதை கத்துக்கிறதே ஓகே தான், அந்த வயசுக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான். நம்ம என்ன பண்றோம்? நம்ம பெற்றோர்கள், இது நமக்கு தான் பர்டிகுலரா சொல்லணும். ஏன்னா என்ன, எல்லாத்திலையும் எப்படி இருக்கணும்? ஞானவானா இருக்கணும், சிறந்து விளக்கணும் அப்படின்னு பார்க்கணும். தேவன் எப்படி ஆக்கணும்னு விரும்புறாரோ அப்படி ஆக்குவார், அவ்வளவுதான். அதுக்கு முயற்சி கொடுக்கல. ஆனா போட்டு என்ன பண்ணக்கூடாது? டார்ச்சரா பண்ணக்கூடாது. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, இங்க எதாவது சொல்றாரு. அதாவது சாலமோன் ஞானிக்கு இல்லாத அறிவா இல்ல ஞானமா? ஒரு எக்ஸாம்பிளே நம்ம பாக்குறோம். அவருடைய ஞானத்தை கேள்விப்பட்டு எங்க இருந்தெல்லாம் வந்தாங்க. உலகத்தின் கடைகோடி மூலை பாருங்க, அந்த ஆப்பிரிக்கா நாட்டுல வந்தாங்க. சேபா நாட்டு ராஜஸ்திரி, எத்தியோப்பியா, எல்லாரும் வந்தாங்க. எதுக்கு? அவர் மிகப்பெரிய ராஜா. எத்தனையோ ஒரு பூமியில் இல்லாத ராஜாவா நமக்கு அவரையா பர்டிகுலர் அவரை மட்டும் பார்க்க வராங்க? அப்படின்னா அவருடைய ஞானம் அங்க பேசப்பட்டது. இவருக்கு இதுக்கு தனியா போய் ஏதாவது படிச்சாரா? தேவன்கிட்ட கேட்டாரு, தேவன் என்ன பண்ணாரு? கொடுத்தாரு, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். சரிங்களா? அதுக்குன்னு வந்து போய் எதுவுமே படிக்காம 10th தேவனே எனக்கு வந்து மேக்ஸ்ல 100 வாங்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம முயற்சி இருக்கணும், அது ஒரு பாயிண்ட். பட் இதெல்லாமே வந்து ஒரு நிரந்தரம் இல்லை அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல முன்னிலைப்படுத்துறோம், அவ்வளவுதான். வசனம் வாசிலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 3:12. 1 ராஜாக்கள் 3:12 உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அவர் கேட்கிறாரு தேவன் கிட்ட, இவர் கொடுக்கிறாரு, தேவன் கொடுக்கிறாரு பாருங்க. இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்பவும் இல்லை. மட்டும் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும்? தேவனே சர்டிபிகேட் கொடுத்தாரு எனக்கு, நான் ஞானவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? போய் பெருமை பேத்துவோம். கரெக்டா இல்லையா? சரிங்க, நீங்க எப்படி என்னை முட்டாள்னு சொல்லலாம், இல்ல ஞானம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இவருக்கு தேவனே என்ன சொல்றாருன்னா பாருங்க, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியான உனக்கு பின் எழும்புவதும் இல்லை அப்படிங்கிறார். எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லிட்டோம்னா தலகால் புரியாது நமக்கு. சரிங்களா? அதனாலதான் ஆண்டவரே என்ன கோட் பண்ணாருங்க, சாலமோனை காட்டிலும் பெரியவர் அப்படின்னார். அப்ப பாருங்க, அவருடைய அதாவது தேவன் சொல்றாரு பாருங்க, உனக்கு முன் சரியானவன், அதாவது இதிலே உனக்கு அந்த ஞானத்திலே, ஞானம்னா = யாரை வச்சுக்கலாம்? சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு அடையாளம் அப்படின்னா ஞானம். சாரி, அதனாலதான் இன்னும் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், சாலமோன் ஞானி அப்படின்னு நான் பேசுறோம். உலகத்துல எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க, ஆனாலும் யாரை நம்ம சொல்லல, மத்தவங்க எல்லாத்தையும் சொல்லல, சாலமோனை மாத்திரம் தான் ஞானின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஞானி அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு அனுபவங்கள் என்ன பண்றாருன்னா
அவர் சொல்றார். பாருங்க, சில வசனங்கள் வாசிக்கலாம் சீக்கிரம். பிரசங்கி 2:15 வசனம் முதல், மூடனுக்கு சம்பவிக்கிறது போல நான் சொல்றாரு, நீங்க என்ன ஞானி நீங்க சொன்னீங்கல்ல, இப்பதான் நான் பார்த்தோம், நான் அவ்வளவு பெரிய ஒரு ஞானி தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா மூடனுக்கு என்ன சம்பவிக்குதோ அதேதான் எனக்கும் சம்பவிக்குது. நீங்க எப்படி என்ன ஞானின்னு சொல்லலாம்? அப்போ இது எப்படி கம்பேர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த ஞானமோ தேவன் கொடுத்து, அதாவது இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய ஞானமோ இந்த உலக பிரமாணமான ஞானமோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறார். வசனம் வாசிங்க. அப்படி இருக்க நான் அதிக ஞானமடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன், இதுவும் மாயை என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். அதாவது இந்த ஹை பீக் லெவல்ல இருந்துட்டு யோசிக்கிறார். ஏன்னா இவ்வளவு ஒரு ஞானி தான் நானு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அப்படியே திரும்பி பார்த்தேன், மூடனுக்கு என்ன சம்பவிக்கிறதோ அதேதான் எனக்கும் சம்பவிக்குது, என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்தது, மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை, இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டும் போகும். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். பாருங்க, மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். இந்த பூமியில எவ்வளவு பெரிய ஞானவான் இருந்தாலும் என்னதான் ஆகணும்? இந்த பூமியில மறிச்சுதான் ஆகணும். சரிங்களா? பாருங்க, எவ்வளவு சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, எத்தனையோ கண்டுபிடிகள் என்ன பண்றாங்க, போய் நிலால கால் வச்சோங்கிறாங்க, மார்ஸ்ல போய் நாங்க வீடு கட்டுவோங்கிறாங்க. ஆனா அவங்களுடைய மரணத்தை யாராவது தடுக்க முடியுதா? எத்தனை சயின்டிஸ்ட், எவ்வளோ இது வந்துச்சு, அட்வான்ஸ்ட் எல்லாம் சொல்றோம், நாம எவ்வளவு பெரிய ரிசர்ச் லேப் எல்லாம் பாக்குறோம், ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? ஒருத்தனால என்ன பண்ண முடியாது, பூமியில மறிக்காம இருக்கவே முடியாது. மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய், இதுதான் தேவன் கொடுத்த நீதி. சரிங்களா? அப்போ நம்ம ஞானத்தை எதுல போட்டாலும் என்ன ஆகாது, நோ பலன். சரிங்களா? அதான் அவர் சொல்றார். அதனால நம்ம எதை குறித்து மாத்திரம் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும்னா தேவனை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டியவர்களா இருக்கும், தேவன் கொடுத்த ஞானத்தை மேன்மை பாராட்டவர்களா இருக்கும். அதனால அங்க சொல்றார். இந்த இதோ வசனத்தை வாசிங்க, கடைசியா 2 பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போகலாம் சீக்கிரம். 1 கொரிந்தியர் 1:27 வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவரை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். போய் வெளியில சொன்னா என்ன சொல்லுவாங்க? இப்பவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் நமக்கு ஈக்குவலாவது இருக்கணும். எதுல பாக்குறோம்? எல்லாத்துலயும் பாக்குறோம். சத்தியத்தில இருந்து தயவுசெய்து அதெல்லாம் பார்க்க என்ன வேண்டாம், நம்ம வேண்டாம். சரிங்களா? தேவன் சத்தியத்தை கொடுத்திருக்காரா, அதே பெரிய விஷயம். இந்த பூமியில எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரம் இல்லை. எது நிரந்தரம் அப்படின்னா தேவன் கொடுத்த சத்தியம். அதாவது சொல்ல நம்ம பார்க்கலாம் கடைசியில எது நிரந்தரம். இதெல்லாம் நீங்க சொன்னீங்களே எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு, எது நிரந்தரமோ அதை தேடி போனோம்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிரந்தரம் ஆயிரும். சரிங்களா? எதை நம்ம டெம்பரரியா இருக்கிறத பெருசா நினைக்கிறோமோ நம்ம டெம்பரரியா போயிடும், அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? பாருங்க, அடுத்த 2 பாயிண்ட்டுக்குள்ள போலாம். இந்த மனித வாழ்க்கை கடைசியா அவர் சொல்றது இதுதான், அப்புறம் எல்லா மாயே அவர் சொல்றார். சரிங்களா? இந்த மனித வாழ்க்கை பாருங்க, இவ்வளவுதாங்க வாழ்க்கை, ஈஸியா ஒரு பிக்சர்ல அடங்கிருச்சு. சரிங்களா? வேற ஏதாவது இருக்கா? சரிங்களா? நேரம் பாருங்க, நல்ல ஒரு உலகத்தார் போட்டதா அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். குழந்தையா பிறக்கிறாங்க, கடைசி எங்கதான் போவாங்க. சரிங்களா? இது நடுக்குள்ள இருக்கிற விஷயம்தான் போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது உலகத்துல இருந்தா பரவாயில்ல. ஆனா சத்தியத்தை அறிஞ்சு கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் கொடுத்த வாழ்க்கை எந்த விதமான ஒரு என்ன சொல்லணும், நமக்கு நாமே நம்ம வந்து பத்தி சொல்லுவோம், எனக்கு எது அதிகமா பிடிக்குதோ அதை செய்யும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் தெரியுங்களா, தேவன் விட்டு நம்ம விலகி போவோம், அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ அப்படி வருதா, டக்குன்னு உடனே என்ன பண்ணிக்கணும்னா தேவன் எது பிரியப்படுறாரோ அதுல மாத்திக்கணும். ஈஸியா தேவன் என்ன பண்ணிடுவாருன்னா நம்மளை பாருங்க, இந்த இது இவ்வளவுதான் வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம், நாளைக்கு எங்க இருப்போம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா தேவன் கொடுத்த வாழ்க்கையை சரியா வாழ்ந்தோம்னா எங்க போவோம்னு நம்மளுக்கு தெரியும். சில பேர் நிச்சயமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு தேவன் நிச்சயமான இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா பரம ஈவு இருக்குங்கிறத காமிச்சிட்டார். அதுக்கு நேரா நம்ம என்ன பண்றோம்னா ஓடிட்டு இருக்கோம். வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 12:7. பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாணத்திலே நிலை. அப்ப பாருங்க என்ன சொல்றாருன்னா, தேவன் நம்மளை எப்படி பாக்குறாராம், மண் என்று நினைவு கூற நம்ம பாக்குறோம்.
அப்போ மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி பாருங்க, நம்ம எல்லாம் ஒரு மண்ணு தான் சொல்றார், மனிதன் ஒரு மண்ணு. அப்போ தேவன் கொடுத்த ஆவியினாலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம், நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஆவி திரும்பவும் போகாதற்கு முன்பாக நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை நீங்க என்ன பண்ணிருங்கன்னா அவர் நினைச்சிருங்க, அவர் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துருங்க அப்படின்னு பிரசங்கி என்ன பண்றாருன்னா சொல்றார். நிறைய காரியங்கள் இருக்கு, நம்ம சில வருஷங்கள் சில பாயிண்ட் முன்னு நீங்க பார்க்கலாம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 10-12 வசனத்துல நீங்க நோட் பண்ணீங்கன்னா அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஜீவ காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரியான ஒரு ஜீவன். இதுல நீங்க ரொம்ப முக்கியமா இந்த 11ஆம் வசனம் மட்டும் வாசிங்க சகோதரி. மாயையை பெருக பண்ணுகிற அநேக விஷயங்கள் உண்டாயிருக்கிறபடினால் அதிலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? சோ நீங்க எவ்வளவு மாய தேடியான விஷயங்கள் போனாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கறது என்ன பண்றாருன்னா சொல்ற. இந்த பூமியில எல்லாமே டெம்பரவரி, சரிங்களா? இன்னைக்கு இது இருக்கும், அது இருக்கும், நாளைக்கு எதுவும் இல்லாம போகும். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவ்வளவு வரைக்கும் தேவன் கொடுத்திருக்காரா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுக்குறாரா வாங்கிக்கலாம், இல்லையா விட்டுறலாம், அவ்வளவுதான். அதற்காக நம்ம போய் நம்மளுடைய படும் பிரயாசங்களை போய் ஃபுல்லா முழு நேரம் அதுக்காக செலுத்தும் போதுதான் பிரச்சனைகளே என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாம் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களும் வேகமும். பாருங்க, ஒவ்வொரு கண்டிஷனா சொல்றார். துரிதமாய் சம்பாதித்தவன் அவரே சொல்றார், இந்த வேகமும் போதாது, எதுவுமே போதாதுதான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஒவ்வொரு டார்கெட்டா என்ன ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு பிசினஸ்ல சொல்லுவாங்க, இந்த வருஷம் இவ்வளவு டர்ன் ஓவர் எடுத்தோமா, அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், அதை விட ₹1 என்ன பண்ணணும், அதிகமா சம்பாதிக்கணும்னு ஓடுவாங்க. கரெக்டா இல்லையா? சரிங்களா? யாராவது லாஸ்ட் ஓடுவாங்களா, இல்ல அதே இருந்தா போதும்னு ஓடுவாங்களா? அப்படியெல்லாம் இருக்காது. அடுத்து ஒரு முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணுவாங்க, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கிறது வேற, பூமிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ணோம்னா தேவனுக்காக எதை இழந்திருக்கோம் அதை அப்படியே பார்க்கணும் ஒவ்வொரு பாயிண்டா. அவர் சொல்றார், என்ன பண்ணாலும் போதாதுதான். அடுத்தது 2வது என்ன சொல்றாருங்க, யுத்தத்துக்கு சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. எல்லாமே எது இருந்தாதான் நடக்கும், சமயமும் தேவ செயலும் இருந்தால் மாத்திரமே நேரிடும். அது என்ன தேவ செயல்? அதாவது தேவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஜீவன், இது இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? அப்ப ஜீவனுக்குரிய காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்னா செய்யணும். கடைசியா இந்த 8வது பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். இந்த பூமியில எல்லாமே மாயன்ட்டார். 1ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்றார், கடைசியா முடிக்கும் போதும் அதே தான் முடிக்கிறார். வசனம் வாசிக்கலாம், அந்த 2 வசனம் மொத்தம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அது இங்க பிரசங்கி பொறுத்தளவுக்கு மனுஷனும் மிருகங்களும் ஒண்ணுட்டார். யாராவது இப்படி சொன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, சண்டைக்கு தான் வருவாங்க. கரெக்டா இல்லையா? என்னை நாயின்னு சொல்றியா அப்படின்னு. ஆனா இவருடைய பார்வையில மனுஷனும் ஞானி. நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இவரை நம்ம என்ன தேவனே சாட்சி சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்பாக உனக்கு ஞானி யாரு இருந்ததில்ல, பின்பாவும் இல்லை அப்படின்ட்டார். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா மனுஷனும் மிருகம் ஒண்ணுங்கிறார். ஏத்துக்குவோமா? நம்ம ஒண்ணுதான். எதன் அடிப்படையில அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனம் அவர் சொல்ல இருப்பாரு. வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியும்படி தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷனுடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன். மனுஷனுடைய நிலைமையை குறித்து அவர் சொல்றார். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே இவர்களும் சாகிறார்கள். ஜீவனுக்கு எல்லாம் சுவாசம் ஒன்றே, மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே சொல்றாரு பாருங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியில மனுஷனும் மிருகம் ஒரே மைண்ட் தான். சரிங்களா? ஒண்ணுதான் சொல்லுங்க. அவைகளுக்கு என்ன சம்பவிக்கிறதோ அவங்களுக்கு மனுஷனுக்கும் அதே தான் சம்பவிக்கிறது. அவங்களும் குடும்பத்தோட இருக்காங்க, இவங்க குடும்பத்தோட, இவங்களும் வேலைக்கு போய் சம்பாதிக்காக ஓடுறாங்க, அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக பண்றாங்க. அதே ஒரே சேம். என்ன விசேஷவைகள்? அப்போ நம்மகிட்ட கேட்கலாம், மனுஷனும் மிருகம் ஒண்ணா? இல்ல, நீங்க சொல்லுங்க, தேவனுடைய திட்டத்திலிருந்து சொல்லுங்க. இல்ல, கரெக்டா?
அதாவது தேவனுடைய சாயலாக மனுஷன் என்ன பண்ணார்? சிருஷ்டிக்கப்பட்டார். இந்த பூமியவே யாருக்காக தான் தேவன் படைச்சார்? பாருங்க, எல்லா சீதோஷ நிலைமையிலிருந்து நம்ம பார்க்கிறோம், சயின்ஸ் அண்ட் கிரியேஷன் நம்ம பார்ப்போம். கடைசியா தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனை வந்து என்ன பண்றாருங்க, 6வது நாள்ல கொண்டு வந்து வைக்கிறார். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த ஆக்சிஜன்ல இருந்து எல்லாமே என்னென்ன தேவையோ மனுஷனுக்கு குடியிருப்புக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொண்டு. அப்பனா மனிதனை தேவன் எப்படி பார்க்கிறான்னு அவருடைய சாயலாக பார்க்கிறார், விசேஷித்தவர்கள். ஆனா இங்க ஞானி என்ன சொல்றாருன்னா, அப்பனா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நமக்கும் மிருகத்துக்கு வேற 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 இல்லை அப்படிங்கிறார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞானமா செயல்படணும். எப்படி ஞானமா செயல்படணும் அப்படின்னா, தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி செயல்படணும். அதுதான் பாயிண்ட். சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனம். எல்லாம் ஒரே இடத்திற்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. பாருங்க, மனுஷன் மண்ணுதான், மிருகங்களும் மண்ணுதான், எல்லாமே மண்ணுலா தேவன் உருவாக்குனார். ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னா வித்தியாசத்தை காமிக்கணும், காமிக்கிற மாதிரி வாழ்க்கையை வாழணும். அதான் இங்க ஞானி என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு. அதுல ரொம்ப கன்க்ளூஷனா நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனம் தான் நம்மளுக்கு கன்க்ளூஷன். இந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. புத்தி அடைஞ்சா இல்லீங்களா? இல்ல, எனக்கு கொஞ்சம் புத்தி வந்துச்சு இதை படிச்சதுல இருந்து. பிரசங்கி படிக்கும் போதும் சரி, அத திரும்ப திரும்ப தியானிக்கும் போது எனக்கு புத்தி வந்துச்சு உண்மையாலுமே. ஏன் அப்படின்னா, இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை. இதுல போய் நம்ம போட்டி, பொறாமை, அதுக்கப்புறம் நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் சொல்றதை கேட்கறாங்களா நீ சொல்றதை கேட்கறாங்களா, எனக்கு இத்தனை பேர் ஃபாலோவரா, உனக்கு ஒண்ணுமே இல்லை. தேவன் கொடுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். முடிஞ்சா 4 பேருக்கு நன்மை செய்யணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணும். அந்த நன்மைங்கிறது தேவன் கொடுத்த சுவிசேஷத்தை போய் பிரசங்கிக்கிறது. சரிங்களா? யாருக்கும் தொந்தரவாக இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தவறான உதாரணமாக இந்த பூமியில நம்ம வாழக்கூடாது. அதனாலதான் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கும் பிதாவை மகிமைப்படுத்தும் பொருட்டு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிகமா இருக்கணும். மத்தேயு 5:16 நான் வாசிக்கிறோம். அதுதான் நம்ம வாழ்க்கை. தேவன் நம்மளை அழைத்த அழைப்பின் வாழ்க்கை என்ன அப்படின்னா இதுதான். நம்மளை பார்த்து இவங்களுடைய தேவன் உண்மையான தேவன் சொன்னாங்களா இல்லையா பழைய ஏற்பாட்டுல? தானியேல அவரோட உங்களுடைய தேவன் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரோ? புறராஜ ராஜாக்கள் சொல்றாங்க. தரியு ராஜா சொன்னார், நேபுகாத்நேசர் ராஜா சொல்றார். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்ம கிட்ட ஏன் இந்த பூமி இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு அப்படின்னா அதுக்குதான் அர்த்தம். சரிங்களா? அதனால சொல்றாரு, வசனம் வாசிங்க. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. பாருங்க, எனக்கு எழுதணும்னா என்ன பண்ணலாம்? நான் எழுதிட்டே போலாம். 12 அதிகாரத்துக்குள்ள அவர் சொல்ற வரத என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. அது நிறைய இருக்கு சொல்றாரு. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. அதிக படிச்சா என்ன ஆகுங்களா? உடலுக்கு என்ன ஆயிருமா? இளைப்பு ஆயிரும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எது தெரியணுமோ அதை மட்டும் தெரிஞ்சா போதும். அதனாலதான் அவரே என்ன பண்ணிட்டாரு, 12ஆம் அதிகாரத்தை நிறுத்திட்டார். பாக்குறோம் எத்தனை பாட்டுகள் எழுதினார், எத்தனை பழமொழிகள் எழுதியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு 3000 பாட்டுகள் எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். சரிங்களா? அப்ப அவ்வளோ விஷயங்கள் எழுதினவரு என்ன பண்றாருன்னா, இந்த 12ஆம் அதிகாரத்தோட என்ன பண்ணிட்டாருன்னா முடிச்சிட்டாரு. ஏறக்குறைய இன்னும் நிறைய இருக்கு அவர் எழுதின. சொல்ல போனா அவர் சொல்றார், நான் எழுதின என்னோட ஞானத்தினால் எழுதினா எழுதிட்டே போலாம் அப்படிங்கிறார். அடுத்தது 13ஆம் வசனம் வாசிங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. கடைத்தொகை சப்ஜெக்டோட கன்க்ளூஷன் அதேதான். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இதுதாங்க விஷயம். இந்த பூமியில எது சேர்த்து வச்சாலும் ஒன்னும் நம்மளுக்கு நிர்ணயிக்க போறது இல்ல. எதை சேர்த்து வைக்கணும்? தேவன் கொடுத்த கடமை என்ன நமக்கு அப்படின்னா, அவருக்கு முன்பாக பயந்து அவர் கற்பனைகளை என்ன பண்ணணும், கை கொள்ளணும். இதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுத்தது. அப்போ இந்த பூமியில யாரும் தாழ்ந்தவர்கள உயர்ந்தவும் கிடையாது. பர்டிகுலரா சத்தியத்துல இருந்தவங்க நமக்கு புரிஞ்சுக்கிறது. அவருக்கு தேவன் என்ன ஞானம் கொடுத்திருக்கோ அதுல தேவன் அவரை வழி நடத்துவார். சரிங்களா? எல்லாருமே இப்படிதான் சமம், தேவனுடைய பார்வையில சமம் தான். சரிங்களா? சில வசனங்கள் மாத்திரம் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்ம தான் ஒருத்தர் இவரு அதிகமா படிச்சிருக்காரு, அதிகமா தெரிஞ்சிருக்காரு நானிக்கிறோம். ஆனா தேவன் எப்படிதான் பாக்குறாரு? மண்ணு அப்படின்னு தான் பாக்குறாரு. சரிங்களா? அவ்வளவு படிச்சிருக்காரு, அவ்வளவு தெரிஞ்சிருக்காரு அப்படின்லாம் இல்ல. தேவன் எப்படிதான் பாக்குறாருன்னா மண்ணாதான் பாக்குறாரு.
சரிங்களா? அடுத்த விஷயங்கள். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 48 வசனம் முதல், ம். மன்னவன் எப்படிப்பட்டவனோ மன்னானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவைகளும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மன்னானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். பாருங்க, மன்னானவன் ஆதாமனுடைய சாயலை நாம் அணிஞ்சிருந்தோம். இது அப்படியே என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அப்படியே மண்ணோட மண்ணா போகாது. இது என்ன பண்றாருன்னா, ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். அது யார் மூலியமா கொடுக்கிறாருன்னா கிறிஸ்து மூலியமா கொடுக்கிறார். இரண்டுக்கும் இடைப்பட்டக்கூடிய வாழ்க்கை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். மண்ணா, அதாவது இந்த பூமியில பிறந்தோம், ஆனா மண்ணாதான் போறோம். ஆனா அது அப்படியே நிரந்தரமா போயிடாது. நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய ஆவி யார் கூட போய் சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ கூட போய் அது சேரும். அதான் சொல்றார். யோபும் அதே சொல்றார், நான் நிர்வாணியா என் தாய், அவர் கஷ்டம், அவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் என்ன சொன்னாருங்க, இதான் அவர் சொன்னார், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்ப போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படிங்கிற. ஆக்சுவலா இந்த உங்களுக்கு அதிகமான ஞானம் வேணுமா, அதிகமா வாழ்க்கை விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா, யோபு, நீதிமொழிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசங்கி, இது 3 படிச்சாலே, அதாவது பைபிள் எல்லாமே படிக்கணும், என்ன மாற்றம் இல்ல. பட் ஆனா இந்த 3 பெக்யூலியரா தனியா எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத விஷயத்துக்குள்ள நமக்கு வந்துடும். என்ன படிச்சோம், என்ன தெரிஞ்சோம், 4 பேர் நம்ம அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம வந்துடும். சோ கடைசியா அழியவே அழியாதது 2 தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில எப்பவுமே ஒண்ணு அன்பு, சகோதர அன்பு, இன்னொன்று தேவன் கொடுத்த சத்தியம். 2மே இந்த பூமியில அழியாது, மத்த எல்லாமே அழிஞ்சிரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா வசனம் அதுதான் சொல்லுது, அன்பு ஒரு காலும் ஒளியா. அது என்ன ஒரு காலும், எப்பவுமே அதான் விஷயம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதுதான். இது ஒளிவே ஒளியாது. அப்ப என்ன பண்ணலாம், மத்தவங்கிட்ட என்ன பண்ணிடலாம், அன்பு காமிக்கலாம், சகோதர அன்பு காமிக்கலாம். இதுதான் நிரந்தரம். எது நிரந்தரமோ அதை ஓடி போகணும், தேடி போகணும். அடுத்தது அவருடைய வார்த்தை. கரெக்டா இல்லைங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 2 வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 25 வசனம், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. லூக்கா 21 அதிகாரம் 33 வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. மத்ததெல்லாம் இந்த சரீரம், சரிங்களா, நம்ம படக்கூடிய பிரயாசங்கள் எல்லாம் என்ன ஆகும், ஒரு நாள் அழிந்துதான் போகும். 2 விஷயம் தான் அழிந்து போகாதது. ஒன்னு அன்பு, இன்னொன்னு தேவனுடைய வார்த்தை. அப்போ நம்ம இதுக்கு மேல என்ன பண்ணணும், அதிகமா கவனத்தை செலுத்தணும்னா ஆட்டம் எப்படி சாலமோனுக்கு கேட்காதையும் கொடுத்தாரோ, தேவன் நம்மளுக்கு அதே மாதிரி என்ன பண்ணுவார்னா நிச்சயமான ஒரு இடத்தை தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதெல்லாம் நிரந்தரம் இல்லை பார்க்கல, யாராவது கரெக்டா சொல்றீங்க பாரு, இதான் கேட்டேன், இதை எதிர்பார்த்தா வேற ஒன்றும் இல்லை. எதுவுமே இந்த பூமியில நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, போய் அதுக்கு அதிகமான டைம் செலுத்தி கஷ்டப்படுத்தி அதனால என்ன பண்ணிடலாம், வேலைக்கு போக வேண்டாம் அப்படியா, அதுவும் அல்ல. உண்ணவும் உடுக்கவும் என்றிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். வசனம் நம்மளுக்கு அதான் சொல்றது. சரிங்களா? அந்த ஒரு வாழ்க்கையை, தேவன் கொடுத்த வாழ்க்கை தேவனுக்கே திரும்ப செலுத்துறதா சரியான ஞானம். இந்த ஞானத்தை நம்ம சரியா பயன்படுத்தி தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆவின் கனிகளை காண்பிப்பதற்கு தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோட கேட்டவங்க கூட தேவன் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். தேவன் இந்த நாளிலும் சகோதரர் மூலமாக ஒரு அற்புதமான பாடத்தை தந்திருக்கிறார். அதுக்கு பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை கூறிக்கொண்டு, மாயை என்ற சத்தியத்தை நம்மளுக்கு வழங்கிய அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு, இந்த நாள் ஆராதனைக்கு முடிவு பாடல் அக்கடியில் நடந்து வந்தோம் என்ற பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். பாடலில் முடிவில் அன்பு ஜான் பிரிட்டோ அவர்கள் ஜெபத்தில் முடித்து தருவார்.
ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளிலும் கூட எங்களை தொடர்ந்து உடைய சத்தியத்தில் நடத்தி வந்திருக்கிறீர். இந்த நாளிலும் கூட தேவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி இந்த உலகத்தில் எல்லாம் மாயை ஆண்டவரே. இந்த மாயான இந்த உலகத்தில் நாங்கள் அன்பையும் உம்முடைய சத்தியத்தை மற்றும் நாங்கள் தேடி உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேரத்தக்க தொடர்ந்து உம்முடைய அன்பிலும் உம்முடைய சத்தியத்திலும் எங்கள் வழிநடத்த முடிய ஆட்சேபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. இந்த நாளில் கூட பேசின மகனுக்காகவும் அவருடைய தேவரீர் அவர் குடும்பத்திற்காகவும் அவருடைய சபைக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரயாணத்தையும் அன்னைக்கு ஆசிரியை தந்துருவீராக. அடையாளை எங்களையும் உம்முடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் ரட்சகரமாகிய என் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செவங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.